நம்ம கரங்கள்ல பரிசுத்த வேதாகமத்தை எடுக்கலாம் சகோதரி சகோதரி. 2 வேத பாகங்களை கூட வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 4 வரைக்கும், அதே போல 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16 17 வசனங்கள் 2 வசனங்களை கூட வாசிக்கலாம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நிமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்தீர்ப்பீர்களே. ஆமென். அதே போல 2 தீமோத்தேயு 3 16 17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நாம் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சாயங்கால நேரத்துக்காக நன்றி கர்த்தாவே. இந்த சாயங்கால நேரத்திலும் கூட கர்த்தா பிள்ளைகளாகிய நாங்கள் அந்த எம்மாவூர் சீஷர்களை போல கர்த்தாவே அப்பா எங்களுடைய துக்க முகம் உள்ளவர்களை போல நாங்கள் நடந்து சென்றிருக்கிறோம். இந்த உலகமானது கர்த்தாவே இந்த நாளிலே உம்மை சிலுவையில் அறிந்திருக்கிறது. ஆனாலும் நீர் இந்த நாளில் எங்களுக்குள்ளாய் ஜீவிக்கிறீர். நாங்கள் அந்த எம்மாவூர் சீஷர்கள் எவ்விதமாய் உம்மை வார்த்தையை குறித்து அவங்க சம்பாஷித்துக் கொண்டிருக்கும் போது நீர் அவர்களோடு கூட கர்த்தாவே இணைந்து கொண்டீர். அதே போல இந்த நாளிலும் கூட இந்த சாயங்கால நேரத்துல வார்த்தையை குறித்து நாங்கள் சம்பாஷிக்க நாங்கள் கர்த்தாவே நாங்கள் நடந்து வந்திருக்கிறோம். ராஜா நீர் தானே பலப்படுத்துங்க. நீர் அப்பத்தை பிட்டு எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் அந்த அதர் டைமென்ஷன் ஐஸ் ஓபன் ஆகும்படிக்கு கிருபைங்க. இந்த நாள்ல பார்க்க போகிற காரியங்களுக்காய் நன்றி ராஜா. நீர் மாறாதவர், நீர் சிருஷ்டிகர். உம்முடைய பாகமா இருக்கிற மனவாட்டியும் கூட அதே வல்லமையை இந்த நாளில வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர். நாங்கள் இந்த நேரத்துல விசுவாசத்துக்கேற்ற சூழ்நிலைகளை நாங்கள் சிருஷ்டிக்கிறோம். அவிசுவாசத்தின் தன்மைகள் யாவற்றையும் எடுத்து போடுங்க அப்பா. வெளிப்பாடுகளால் நிரப்புங்க. வெளிப்பாடு ஒன்றே கத்தா விசுவாசத்தை பெருக பண்ணும். விசுவாசம் எடுத்துக்கொள்ளப்படுதலை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இந்த நாளில் அதுக்கென்றே நாங்கள் வார்த்தையை சுற்றி ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அந்த எம்மாவூர் சீஷர்கள் பெற்ற அந்த அனுபவத்தை இந்த சாயங்கால வேளையில என்னுடைய இருதயத்துல மாத்திரமல்ல சரீரத்திலும் நாங்கள் கொழுந்து விட்டு எரியும்படி செய்ய கிருபைங்க. நீர் அப்பத்தை பிட்டு எங்களோடு கூட பகிர்ந்து கொடுங்க ராஜா. பலப்படுத்துங்க. இந்த தேர்ட் புல் மினிஸ்ட்ரி ஓபன் ஆகட்டும். இந்த ரகசியங்களை பேசும்போது ராஜா நாங்கள் பிசாசை டிஸ்டர்ப் பண்ணுகிறோம். நீர் அதற்கு தேவையான பலத்தை கூட்டி கொடுங்க. பெரிய காரணங்களை எங்களை தரைமட்டுமா தாழ்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே கடந்து வந்தவர்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் வரிசையாக இந்த சாயங்கால வேளையில உங்களோடு கூட வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறதுல மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம செய்திக்கு நேரம் இல்லாதபடினால செய்திக்கு நேரம் கடந்து போகலாம். சகோதரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம இந்த சீரியஸ் பார்த்து கொண்டுறோம் இல்லைங்களா? சர்ப்பத்தின் அடிவுச்சுவோடு இல்லைங்களா? ஆரம்பத்துல இருக்கிற மிருகம், முடிவுல இருக்கிற மிருகம், அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாள்ல கூட அதோடைய தொடர்ச்சியை கூட இந்த நாள்ல உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். ஆமென். லாஸ்ட் வீக் பேசின அந்த சின்ன காரியங்களை உங்களோடு கூட சின்ன ரீகால் பண்ணிட்டு செய்திக்கு நேரம் கடந்து போலாம்னு நினைக்கிறேன். ஆமென். நம்ம என்ன பார்த்தோம் லாஸ்ட் வீக்? ஏன் சர்ப்பத்தின் அடிச்சுவோடுன்ற செய்தி எதுக்காக நம்ம பார்க்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். தீர்க்கதரிசி லைஃப்ல அந்த தீர்க்கதரிசி ரிமைனிங் அவர் விட்ட பாகம் எதெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அவர் ஏன் எக்காலங்களை பிரீச் பண்ணாம விட்டார்? அதுக்கு ஒரு அர்த்தம் இருந்துச்சு. தேவன் என்ன பண்ணாரு? அது யூதர்களுக்கானது. நீ பிசிக்கலா பிரீச் பண்ணாத, சூப்பர் நேச்சுரலி ஆமா சீல்ஸ்க்குள்ள நீ 6th சீலுக்குலாம் நீ பிரீச் பண்ணிட்டான்னு சொல்லியாச்சு 64ல. அதுக்கப்புறம் வைல்ஸ் அவர் பிரீச் பண்ண வரும்போது வைல்ஸும் கூட அவருக்கு என்ன பண்ணுங்க பிரேக் டவுன் ஆகுது. அவர் பிரீச் பண்ண முடியல. அதுக்காக தான் தீர்க்கதரிசி 10 மெசேஜ் அஷேம்ட்ல இருந்து திங்கிங்ஸ் மேன் ஃபில்டர் வரைக்கும் என்ன பண்ணிருக்காருங்க? 7ஆம் மாசத்துல இருந்து இறக்குரிய 10 மெசேஜ் 2.5 மாசம் அவர் பிரீச் பண்ணிருக்காரு. மார்னிங் ஈவினிங். இதே போல அவர் என்ன பண்ணாங்க இல்லைங்க? காட்ஸ் பவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற செய்தியிலையும் இல்லைங்களா? நான் கேள்விப்பட்டேன், இப்பொழுது காண்கிறேன். இந்த மாதிரியான அநேக செய்திகளை தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை பிரீச் பண்ண நினைச்சார். அதான் சர்ப்பத்தின் அடிச்சோடு. ஆரம்பத்தில் இருந்த மிருகம், பீஸ்ட் அட் த பிகினிங், பீஸ்ட் அட் த எண்ட். இந்த செய்தியை அவர் பிரீச் பண்ண நினைச்சார் இல்லைங்களா? அது எடுத்துட்டு வரும்போது என்ன பண்ணாருங்க? அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா நித்திரைக்கு அதை அக்கறைக்கு போகும்படிக்கு என்ன பண்ணாருங்க? பிசாசு அதை எடுத்து போட்டான் இல்லைங்களா? அவர் காட்சியிலிருந்து அவர் தேவனை எடுத்துக்கொண்டார். அது பர்மிஷன் கொடுத்துட்டார். நம்ம அதை பார்த்தோம்.
இல்லைங்களா? கடைசியா தீர்க்கதரிசி அந்த செய்தி எப்பப்பெல்லாம் பேசணும்னு நினைக்கும் போது இம்பார்ட்டன்டான விஷயங்கள் அந்த செய்தியில ஏறக்கூடிய 4 செய்திகளை நம்ம எடுத்துக்கொண்டு பார்த்தோம். 4 செய்திகள் என்ன பண்ணோம், அதை பார்த்தோம். தீர்க்கதரிசி எதோடலாம் அதை கனெக்ட் பண்றாரு, சபை ஸ்தாபனங்களுடைய ஐக்கியத்தோடு கூட அது என்ன பண்றாரு தீர்க்கதரிசி அதை கனெக்ட் பண்றாரு. மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவிகளோடு கூட அது என்ன பண்றாரு, அதை கனெக்ட் பண்றாரு. நீங்க எப்ப புரிந்து கொள்வீங்க, சர்ப்பத்தின் அடிச்சோட பற்றி கொண்டீங்களா மிருகத்தின் முத்திரை உங்களால என்ன பண்ண முடியும், பற்றி கொள்ள முடியும், அதை புரிந்து கொள்ள முடியும். நான் லூசியானாவில் ஜெபர்சன்வில் போகும்போது நாங்க ப்ரீச் பண்றேன்னு சொல்லி சொன்னார் இல்லைங்களா? நம்ம அதை குறிச்சு நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீக். அதே போல சர்ப்பத்தின் அடிச்சோடுன்னு வரும்போது சர்ப்பத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அது எங்கிருந்து வருது, ஆதியிலிருந்து வர்ற மிருகமா இருக்குது, அதே போல முடிவில் வர்ற மிருகமா இருக்குது. எல்லாவற்றுடைய தொடக்கம் எதுவா இருக்குது, ஆதியாகமா இருக்குது. அதோட முடிவு என்னங்க, ஜெனசிஸ் புக் ஆஃப் ஃப்ரூட் புக்கா இருக்குது இல்லைங்களா? சரி, சீடு புக்கா இருக்குது. ரெவலேஷன் வந்து ஃப்ரூட் புக்கா இருக்குது. எல்லாவற்றுடைய பலன்களை பெற்றுக்கொள்கிற புத்தகமா இருக்குது. எல்லா ஒன்றையும் ஆதியாகமத்துல பாருங்க சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாரு இல்லைங்களா? அதான் நாங்க நம்மளுடைய தாரக மந்திரம், அதான் ஃபார்முலா இல்லைங்களா? அந்த ஃபார்முலா இல்லாம என்ன பண்ண முடியாது, பிசிக்ஸ் ஒர்க் ஆகாது. ஃபார்முலா இல்லாம மேக்ஸ் நம்ம போட முடியாது. அது மாதிரி நம்ம இது வேத வாக்கியத்தை சரியா நம்ம புரிந்து கொள்ளணும்னு சொன்னா நம்ம ரைட்லி டிவைடிங் மெத்தட் நமக்கு வேணும் இல்லைங்களா? சரியான பகுப்பாய் வேணும். தீர்க்கதரிசி கரெக்டா அவருக்குள்ள இருக்கிற தீர்க்கதரிசன ஆவியினால நம்மளால கரெக்டா என்ன பண்ண முடியும், கரெக்டா நமக்கு அந்த ஃபார்முலாவை ஃபிட் பண்ணி வச்சிருக்காரு. எப்படி நம்ம அந்த ஷேடோஸ் எப்படி பார்க்கணும், அதே போல ப்ரீவியஸா அந்த சீட் பார்ட் எப்படி பார்க்கணும், இதெல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காருங்க, யுக சத்தியத்தை எப்படி பார்க்கணும், இதெல்லாத்தையும் தீர்க்கதரிசி நமக்கு என்ன பண்ணிருக்காரு, வரையறுத்து கொடுத்திருக்கிறார். அந்த எலியாவுடைய ஆவி என்ன பண்ணுதுன்னு சொன்னா அந்த மிஸ்லிங்ஸ் எல்லாம் லூஸ் எண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, கனெக்ட் பண்ணி கொடுக்குறது இல்லைங்களா? எனவே தீர்க்கதரிசி பேசணும்னு நினைச்சு அந்த பாகம் சர்ப்பத்தின் அடிச்சோடு அது இந்த நாள்ல எப்படி மனவாட்டிக்குள்ள ப்ரீச் பண்ணியிருக்காரு. தேவன் என்ன பண்றாரு, 5-fold மினிஸ்ட்ரி மூலமா இல்லைங்களா? நான் மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல அநேக 5-fold மினிஸ்ட்ரியில இருக்கிற மினிஸ்டர்ஸ் மூலமா தேவன் இந்த நாள் அது ப்ரீச் பண்ணி வருகிறார். ஆமென் இல்லைங்களா? அது எப்படி இன்னைக்கு கிரியை செய்யறது, எப்படி எடுத்துட்டு போய் எங்க கனெக்டா முடியுதுன்னு பாக்குறோம். WCCல நம்ம முடியறதா பாக்குறோம். எல்லா மிருகங்களை குறிச்சு நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். அந்த ஸ்டார்டிங்ல இந்த மிருகம் எப்படி கனெக்ட் ஆகுறது குறிச்சு எல்லாம் என்ன பண்ணுவாங்க நம்ம பார்த்தோமா இல்லைங்களா? சரி, இந்த சர்ப்பத்தின் அடிச்சோடு இந்த செய்தி பார்க்கறத நோக்கத்தை லாஸ்ட் வீக் பார்த்தோம் இல்லைங்களா? எகைன் அது சின்ன ரீகால் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எதெல்லாம் நம்ம பார்க்க போறோம்ன்றது மேபி இன்னுமா அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஜாயின் ஆகலாம். நான் திரும்பமா அந்த விஷயங்கள் அந்த டாபிக்ஸ் மட்டும் உங்களோட கூட நான் கவர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? லாஸ்ட் வீக் பார்த்தோங்க இல்லைங்களா? சர்ப்பத்தின் அடிச்சோட நம்ம பார்க்கும்போது எதெல்லாம் கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இதுல இருந்து சப் டைட்டில்ஸ் வரலாம். இது மேஜர் டைட்டில்ஸ், இதுல இருந்து அதாவது துணை தலைப்புகள். தலைப்புனா மேஜர் தலைப்பு டாபிக். அந்த டாபிக்ல இருந்து சப் டைட்டில்ஸ் உள்ள வரலாம். அதுல நம்ம நிறைய அநேக விஷயங்கள் தியானிக்கலாம். இது மட்டும் சர்ப்பத்தின் அடிச்சோடானா கிடையாது. அது எந்தெந்த இடத்துல கிரியேட் செய்யறதா நம்ம பார்த்தோம். வேர்ல்டு அரசியல்ல தீர்க்கதரிசி சொன்னார் இல்லைங்களா? இந்த பிசினஸ் மேன் ஃபெலோஷிப் வந்து சர்ச் சொல்றத கேட்கிற நிலை வந்துச்சுன்னு போது தீர்க்கதரிசி அது என்ன சொல்றாருன்னு சொன்னா, அது கூடிய வரையில் அரசியல் அதை கட்டுப்படுத்தும் நிலை வருதுன்னு சொல்றாரு இல்லைங்களா? இதை அரசியல்ல மட்டும் இல்ல, சர்ச்சில் மட்டும் இல்ல, அதே போல பெரிய பெரிய எக்கனாமிக்கல் அமைப்புகள்லயும் கவுன்சில்ஸ்லயும் இது ஒர்க் பண்ணுது. அதே போல குடும்பத்திலையும் சர்ச்சிலையும் சபைகள்லயும் லோக்கல் சர்ச்லயும் ஒர்க் பண்ணுது. அதே போல எல்லா விதமான விஷயங்களையும் அலுவலகங்கள்லயும் படிப்பின் வேலைகள்லயும் இருக்கிற இடங்களையும் இந்த சர்ப்பத்தின் அடிச்சோடு நைசா உள்ள வருது இல்லைங்களா? இதுக்காக தான் இந்த சர்ப்பத்தின் அடிச்சோடு செய்தியை பார்க்கும்போது அந்த சர்ப்பத்தின் அடிச்சோட நம்ம ஏதாவது நம்ம லைஃப்ல இடம் கொடுத்துருக்கிறோமான்றதை குறிச்சு நம்ம கண்டிப்பா பார்க்க முடியும். ஏன்னா நம்ம ஒரு காலையில இருந்து நம்ம ஈவினிங் வரைக்கும் என்ன பண்றோம், இந்த உலகத்துல பொல்லாத உலகத்துல கயாஸ்குள்ள ஜீவிக்கும் போது அந்த சர்ப்பத்தின் அடிச்சோடுக்கு எந்த இடத்துல நம்ம இடம் கொடுக்குறோம், இல்ல அதை நம்ம எப்படி பிரேக் டவுன் பண்றது அப்படின்றதெல்லாம் என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அது எப்படி ஜெயித்தார் அப்படின்னு சொல்லி இல்லைங்களா? அது என்னங்க, அன்ஃபாலன் ப்ரௌட், அது விழாத ஒரு மனவாட்டியை தீர்க்கதரிசி என்ன பண்ணாருங்க, மனவாட்டியுடைய முன்காட்சியில பார்த்தாரா இல்லையா? அவர் காண்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் பிரைட் என்னங்க, பெண்டகாஸ்டல் பிரைட், ஆல்பா ஏஜ் பிரைட் வந்துச்சா இல்லைங்களா? அதுக்கப்புறம் அவர் பார்க்கும்போது பியாண்ட் த கர்டன் ஆஃப் லைட், காலத்திரைக்கு அப்புறம் போகும்போது பிரைட் மார்ச்சிங்க பாக்குறாரா இல்லைங்களா? பிரைட் மார்ச்சிங்க தீர்க்கதரிசி அந்த இதுல பார்த்தார். அதுல பார்க்கும்போது ஏன்னா விசுவாச வீரரே மார்ச்சிங் அந்த சாங் பாடும்போது எல்லாரும் என்ன பண்ணாங்க, அந்த பிரைட் மார்ச்சிங் அந்த பெந்தோகஸ்தே மனவாட்டியிலிருந்து என்ன பண்ணாங்க, மனவாட்டியோட ஃபார்ம் வந்தாங்க. வரும்போது அது அவளுடைய ட்ரெஸ் அவளுடைய நடவடிக்கைகள் எல்லாம் மாறிட்டே வந்துச்சு. கடைசியா பார்க்கும்போது இந்த காலத்துக்கு தீர்க்கதரிசி வரும்போது அவர் முகத்தை மறைத்துக் கொள்ளும்படிக்காய் அந்த அந்த கூட்டம் இருந்துச்சு, அந்த சபை கூட்டம் இருந்துச்சு, அந்த பெண்களா காட்டப்படுச்சு அந்த தரிசனத்துல இல்லைங்களா? அப்ப பெண்கள் என்னங்க, அவருடைய முன் பாகங்களை மறைத்துக் கொள்ளத்தக்கதா மட்டும்தான் அவருடைய துணிகள் வைத்திருந்தாங்க. தீர்க்கதரிசி அவர் முகத்தை திருப்பி என்ன பண்ணாரு, அழுதாரா இல்லைங்களா? நான் இதுக்காக தான் பாடுபட்டேன்னு சொல்லிட்டு எகைன் இல்லைன்னு சொல்லி அவர் திரும்ப ஒரு சத்தம் வரும்போது திரும்ப அந்த பாடல் சத்தம் கேட்கும் போது என்ன பண்ணாருங்க, அந்த உண்மையான ஒரு மனவாட்டி
ஒருபோதும் கரை இல்லாத ஒரு மனவாட்டி, கிறிஸ்து எதிர்பார்த்த ஒரு மனவாட்டி மார்ச்சிங்ல வராங்க, கரை இல்லாத ஒரு மனவாட்டி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, எந்த ஒரு சர்ப்பத்தின் அடிச்சோட கூட ஐக்கியப்படாத ஒரு பரிபூர்ணமான மனவாட்டி, வார்த்தையினால சுற்றப்பட்ட ஒரு மனவாட்டி. அந்த மனவாட்டி அந்த ஃபார்மேஷன்ல அந்த மார்ச்சிங்ல வரும்போது அவங்க லைன் அவுட் என்ன பண்றாங்க, கிராஸ் ஆகும்போது தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, ரோர் பண்றாரு, சத்தமிட்டு வரிசையில வாங்கன்னு சொல்லி கடிந்து கொள்றாரு இல்லைங்களா. இதான் அவருடைய ரோலா இருக்குது. அதை பார்த்தார், அந்த பரிபூர்ண மனவாட்டியை தீர்க்கதரிசி பார்த்தார். அப்ப அந்த மனவாட்டி கிறிஸ்து எப்படி சர்ப்பத்தை அடிச்சோட கூட எந்த ஒரு லிங்க் இல்லாதபடிக்கு, WCCோட லிங்க் இல்லாதபடிக்கு இருந்தாரோ, அதே போலதான் மனவாட்டியும் கடைசியா வரப்போற மனவாட்டிக்கு அது வெளிப்படுத்தப்படும். ஏன்னா சர்ப்பத்தின் அடிச்சோடு ஏதோ தீர்க்கதரிசி பிஃபோர் சீல்ஸ் பிரீச் பண்ணதுனால அது சீல்ஸ்களை கீழே இல்லாத செய்தின்னு நினைக்காதீங்க. அது ஏன்னா சர்ப்பத்தின் அடிச்சுட்டு சீல்ஸ் முன்னாடியே நாங்க லூஸ் சென்ஸா பிரீச் பண்ணப்பட்டிருக்குது இல்லைங்களா. ஆனாலும் அதோட பரிபூர்ணம் எங்க வந்து முடியுதுன்னு சொன்னா சீல்ஸ் கீழே வர வேண்டிய ரகசியம் அது தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு. நான் அதை காட்ட போறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் சீல்லையும், தேர்ட் சீல்லையும், சிக்ஸ்த் சீல்லையும் அதை நான் காட்ட போறேன் உங்களுக்கு. நிறைய இடங்கள்ல அது இருக்குது. சர்ப்பத்தின் அடிச்சு சர்ப்பத்தை குறிச்ச ரகசியம் எது கீழே வர்ற ரகசியம், அது சீல்ஸ் கீழே வர ரகசியம். அப்போ நம்ம சர்ப்பத்தின் அடிச்சோட பத்தி பேசும்போது மறைமுகமா எதை பேசி கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம், சீல்ஸை பேசி கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? சீல்ஸ் என்னங்க, ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு வெளிப்பாடு சபைக்கு. அதே போல பிசாசு என்னவா இருக்கிற, அவனோட முடிவு என்னவா இருக்குது, அவனுக்கான ரைடு என்ன. நம்ம சீல்ஸ் வாசிச்ச உடனே நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பாக்குறோம்னு சொன்னா என்ன பாக்குறோம், ஒயிட் ஹார்ஸ் ரைடரை பாக்குறோம், ரெட் ஹார்ஸ் ரைடர், பிளாக் ஹார்ஸ் ரைடர், பேல் ஹார்ஸ் ரைடர். அப்போ பிசாசுடைய லைனப்ப பாக்குறோம், அது கிடையாது. நீங்க மறைமுகமா என்ன பண்ணுங்க, அதை எதிர்த்து நிற்கிற ஆவிகளை பாக்குறோம். ஏன்னா நீங்க வெள்ளை குதிரை ஏறி இருக்கும் போது, ஒரு முத்திரை உடைக்கப்படும் போது வெள்ளை குதிரை ஏறி இருக்கிறது கண்டேன் அப்படின்னு சொல்றது மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வாசிக்கிறோம். நீ வந்து பாருன்ற ஒரு சத்தம் வந்து என்ன பண்ணுங்க, இடி முழக்க சத்தம் கேட்குது. முதலாவது ஜீவன். அப்ப முதலாவது ஜீவன் அங்க புறப்பட்டு வருதுன்னு சொன்னா அந்த முதலாவது ஜீவனுக்குரிய செய்தி ஒண்ணு இருக்குது அப்படின்றது அர்த்தம் அங்க. அப்ப அந்த முதலாவது ஜீவன் அது சிங்கத்துடைய ஆவியின் போது பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல சிங்கத்தின் ஆவி கூறியவர்களுக்கான செய்தி அது உள்ளடக்கியதா இருக்குது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்பதான் மிஸ்ட்ரி ஆஃப் த சர்பண்ட் இல்ல ட்ரையல் ஆஃப் த சர்பண்ட் பார்க்கும்போது தீர்க்கதரிசி அநேக இடங்கள்ல பேசுறாரு. இது மனவாட்டிக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கடைசியா WCC இருந்து பாதுகாத்துக் கொள்ள அந்த ரெவலேஷன் உதவுது. ரெவலேஷன் தான் என்ன பண்ணும், எப்பொழுதுமே ரெவலேஷன் நம்ம என்ன பண்ணோம், ரெவலேஷன் தான் என்னங்க, பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளும். பிசாசுக்கு எது பிடிக்காது, ரெவலேஷன் பிடிக்காது. நீங்க என்ன வேணாலும் பிரேயர் பண்ணலாம், என்ன வேணாலும் பாடலாம், என்ன வேணாலும் என்ன பண்ணலாங்க, நீங்க ஒரு சர்ச்சை உடையவர்களா இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா இண்டிபெண்டா ஒரு ரெவலேஷனை பெற்றுக்கொள்ளும் போதா பிசாசு உங்களை கண்டு பயப்படுவான். அந்த ரெவலேஷன் இல்லாம உங்களால கிரியை பண்ண முடியாது. ஒருவேளை அந்த கிரியை பண்ணீங்களா கூட அது ரிச்சுவலா, சடங்காச்சாரமா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த கிரியை செஞ்சு என்ன பண்ணுங்க, மாம்ச பலவீனத்துல நீங்க வீழ்ந்து போவீங்க. ஆனா ரெவலேஷனோடு நீங்க பெற்றுக்கொள்ற அந்த வெளிப்பாடானது, ரெவலேஷனோடு பெற்றுக்கொள்ற விசுவாசமானது நீங்க இயல்பாவே கிரியை செய்யத்தக்கதாய் நம்மளுக்கு என்ன பண்ணுதுங்க, அது வெளிப்படுத்தி காட்டுறதா இருக்குது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ரெவலேஷனுக்கு இருக்கிற பவர் ஒரு நாள் நம்ம பார்க்கலாம். எஃபெக்ட் ஆஃப் த ரெவலேஷன்ன்ற தலைப்புல செய்தியை நம்ம பார்க்கலாம். விளைவு, ரெவலேஷனுடைய விளைவு என்ன, ஒரு ரெவலேஷன் என்ன விளைவுகளை கொண்டு வரும்ன்றத குறித்து நம்ம பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு நமக்கு என்ன தேவைன்னு சொன்னா மேஜர் ரெவலேஷன் நமக்கு வேணும். சர்ப்பத்தை குறிச்சியும் இதனுடைய பாடி சேஞ்சுகளை குறிச்சியும் ரெவலேஷன் நமக்கு அங்க புரியும். நமக்கு புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த ரெவலேஷன் புரியும் போது தான் என்ன பண்ணுது, நமக்கு பூமியை விட்டு போறோம், தப்பிக்க போறோம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ நோவாக்கும் ஏனோக்கு எப்ப எடுத்துக்கொள்ளப்பட்டாருன்னு சொன்னா ஃப்ளட் குறிச்சு ரெவலேஷன் வரும்போது இனிமேல் பூமியில வாழக்கூடாதுன்ற அந்த உணர்வு வந்து அந்த விசுவாசத்துக்காக ஒரு போராடினார். புரியுதுங்களா உங்களுக்கு? சொல்ற விஷயம் புரியுதுங்களா? ஏனோக்கு எப்ப தப்பித்துக் கொள்ளப்பட்டார், எப்ப தப்பித்துக் கொண்டார் அப்படின்னு சொல்லும் போது, எப்ப தப்பித்துக் கொண்டார் அப்படின்னும் போது அவருக்கு எந்த வெளிப்பாடு வந்துச்சு, அந்த ஃப்ளட்டை குறிச்சி, பேழையை குறிச்சி, அங்க மழையை குறிச்சி, அங்க தேவன் ஊற்ற போகிற கோபாக்கினையை குறிச்சி அந்த வெளிப்பாடு அவருக்கு வரும்போது அந்த பூமியில இனிமேல் வாழக்கூடாதுன்ற அந்த வெளிப்பாடு வந்து அந்த விசுவாசம் அவர் பெருக ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா உங்களுக்கு? அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்போ வந்து அவங்க எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்கன்னு சொல்லும் போது அவங்க சங்கார தூதனுடைய ரெவலேஷன் வரும்போது வெளியே வர வேண்டியதா இருந்துச்சு. புரிஞ்சுங்களா? அப்போ இதே போல தேவன் என்ன பண்ணாருங்க, ஒரு மனுஷனுக்கு வெளிப்பாடுகள் தான் நம்மள என்ன பண்ணுது, பூமியை விட்டு தூக்க ஆரம்பிக்குது, மேல தூக்குது இல்லைங்களா? அப்ப ஜானுக்கு 7 சர்ச்சேஜ் மெசேஜ் வரும்போது என்ன சொன்னா, இனிமேல் பூமியில என்ன பண்ணுது, நீ லவதேக்கியோட கூட என்ன பண்ணாது, ஐக்கியப்பட்டு நேரத்தை செலவழிக்காத, நீ இப்ப என்ன பண்ண, ஏறி வர வேண்டிய நேரம் வந்துச்சு, ஏறி வான்ற வேணும் சொல்றாரு. லவதேக்கியான்றது பெந்தகாஸ்தல் சர்ச்சேஜ் என்றார் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன இருக்கிறோம், இப்போ உன்னதங்கள்ல அவரோட கூட இருக்கிறோம் இல்லைங்களா? இப்ப நமக்கு என்ன சத்தம் வந்திருக்குது, இங்க ஏறிவான்ற சத்தம் வந்திருக்குதா இல்லைங்களா? இங்க ஏறிவான்ற சத்தம் வந்திருக்குதா இல்லைங்களா? அப்ப அந்த அவருடைய சத்தம் தான். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்ப அதை பாருங்க, நம்ம என்ன குறிச்சு பார்த்து கொண்டிருக்கிறோம், சர்ப்பத்தின் அடிச்சோடு மேஜரான டாக்டரின் இன்னைக்கு இல்லைங்களா? இது மனவாட்டிக்குள்ள தீர்க்கதரிசிக்குள்ள அதே ஆவி அலைஜா மினிஸ்ட்ரி என்ன பண்ணுது, லூஸ் சென்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணும்படிக்கு நீங்க பிரைடுக்குள்ள கிரியேட் செய்யுது இல்லைங்களா? எங்க அந்த தலைப்பை மட்டும் வாட்சி இன்னைக்கு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். நான் மெதுவா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பாருங்க, நம்ம என்ன தலைப்பு நம்ம பார்க்கிறோம், சர்ப்பத்தின் அடிச்சோட
அறிவதன் நோக்கம். அதை தான் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். எதுக்காக நம்ம பார்த்தோம் உங்களுக்கு புரிஞ்சுங்களா? எதுக்காக அதை பார்க்கணும்? மேஜரான பாயிண்ட்ஸ் ஒன்று சொன்னேன். நம்ம சர்ப்பத்தின் அடிச்சோட அறிகிறது மூலமா எதுக்குள்ள போக மாட்டோம், மிருகத்தின் முத்திரையில போக மாட்டோம் இல்லைங்களா? சர்ப்பத்தின் அடிச்சோடு அதுதான் என்னங்க, மிருகத்தின் முத்திரை. அந்த சர்ப்பம் தான் பழைய மிருகம், அதான் பழைய பாம்பு. அதான் இப்ப நம்ம 12ஆம் அதிகாரத்துல பாக்குற பெரிய வலு சர்ப்பம். அதான் 13ஆம் அதிகாரத்துல அதனுடைய வல்லமையை தான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருக்கிற மிருகத்துக்கு கொடுக்குது. அது எங்க டிரான்ஸ்பர் ஆகுது? 2 கொம்புள்ள ஆட்டுக்கடாவுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. சரி, 2 கொம்புக்குள்ள ஆட்டுக்குட்டிக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. அதுல இருந்து சுரூபத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. அந்த சுரூபம் தான் மிருகத்தின் முத்திரையா இருக்குது. அந்த முத்திரை தான் என்னங்க 666 கொண்டு வந்திருக்குது இன்னைக்கு. சர்ப்பத்தின் அடிச்சோடு இதை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். நல்லா கவனிங்க சகோதர சகோதரி. பிசாசு எப்பொழுதுமே பயப்படக்கூடிய ஒரு காரியம் எதுன்னு சொன்னா அது வெளிப்பாடு மட்டும்தான். வெளிப்பாடு மூலமா தான் நம்மளால கிரியை செய்ய முடியும். நம்முடைய மேடம் இப்படி சொல்றாரு, பிசாசு எதுக்கு பயப்படுவான்? ஜீவியத்துக்கு. கரெக்டுங்களா? அப்ப இந்த ஜீவியத்துக்கு பயப்படணும்னு சொன்னா, அந்த சரியான ஜீவியம் நம்மளால ஜீவிக்கணும்னு சொன்னா ரெவலேஷன் இல்லாம ஜீவிக்க முடியாது. நீங்க நிறைய பேர் தவறா புரிஞ்சு கொள்றாங்க. பிசாசுடைய உங்களை ஏமாற்றுக்கு வச்சிருக்கிற ட்ராப் அது. லீகலிஸ்ட் மைண்ட் செட் உங்களுக்கு கொண்டு வந்து அது மூலமா கிரியை செய்து பிசாசு இது மூலம் பயப்படுறதா நினைக்கிறான். அது கிடையாது. பிசாசு ஒரு கட்டத்துல என்ன பண்ணிவிடும்? உங்களை ஏமாற்றிடுவான். எப்பொழுதுமே ரெவலேஷன் மூலமா செய்யற கிரியை பிசாச பயமுறுத்தும். எப்பொழுதுமே ஸ்டேபிளா கிறிஸ்தவ வெளிப்படுத்தி காட்டுறதா இருக்கும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப இந்த ரெவலேஷன் உங்களுக்கு தெரியும் போது உங்க அந்த ட்ரையல் ஆஃப் த சர்பென்ட் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்களுடைய தனிப்பட்ட வேலைகள்ல, ஊழியங்கள்ல ட்ரையல் ஆஃப் த சர்பென்ட், சர்ப்பத்தின் அடிச்சுவோடு எங்க இருக்குது அப்படின்றத என்ன பண்ண முடியும்? கண்டுகொள்ள முடியும். என்ன பண்ண முடியும்? கண்டுகொள்ள முடியும். செகண்ட், முதல்ல சர்ப்பத்தின் அடிச்சுவடை அறிவதன் முக்கியத்துவம். இரண்டாவது, படைப்பில் பரிணாம வளர்ச்சி. இப்ப படைப்பில் பரிணாம வளர்ச்சின்னு சொல்லும் போது கிரியேஷன்ல என்ன வருதுன்னு சொன்னா, கிரியேஷன்ல அந்த இத பரிணாம வளர்ச்சின்னும் போது எவாலுவேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. எவாலுவேஷன் சொன்னா இந்த இன்னைக்கு சயின்ஸ்ல படைப்பை அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க. எதை விசுவாசிக்க மாட்டாங்க? தயவு செஞ்சு நீங்க பாருங்க, படைப்பை, கிரியேஷனை, ஒரு கிரியேட்டர் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த கிரியேட்டர் மூலமா கிரியேஷன்ஸ் எல்லாம், அந்த படைப்புகளை உண்டாச்சுன்ற காரியத்தை என்ன பண்ண மாட்டாங்க? விசுவாசிக்க மாட்டாங்க. அதை பிசாசு கொண்டு வந்த பொய். டார்வினின் மூலமா, சார்ல்ஸ் டார்வின் மூலமா பிசாசு கொண்டு வந்த பொய். அது என்னவா இருக்குது? எல்லாமே ஒரு அணுவின் மூலமா, ஒரு ஸ்பீஷிஸ் மூலமா வந்த, ஸ்பீஷிஸ்னா உயிர், அந்த உயிரின் மூலமா வந்ததுதான் இது எல்லாமே. மனுஷன் வரைக்கும் எவாலுவேட் ஆனாங்க. இந்த பூமி 13.8 பில்லியன் இயர்க்கு என்னங்க, crore இயர்ஸ்க்கு முன்னாடி, பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உண்டாச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இதெல்லாம் சயின்ஸ் சொல்ற, இந்த பிசாசு சயின்ஸ் மூலமா சொல்ற பொய்யா இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே எவாலுவேஷன் மூலமா தான் அந்த பூமி வந்துச்சு. எல்லாமே எவாலுவேஷன் மூலமா உயிர் ஜீவன்கள்லாம் வந்துச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. நான் அந்த காரியத்தை காட்ட கிடையாது. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். எப்போதுமே இந்த சயின்ஸ்ன்றது டிஸ்கவர் ஆஃப் த காட்ஸ் கிரியேஷன். நல்லா புரிஞ்சுக்கணும். சயின்ஸ்ன்ற எந்த விஷயம், சயின்ஸ் என்ன பண்ணாதுன்னு சொன்னா அது நாலேஜ் கிடையாது. ஒரு நாள் மனுஷன் சயின்ஸை கண்டுபிடிக்கும். சயின்ஸ்க்கு ஒரு ஸ்டேபிளான பிளேஸ் கிடையாது. ஒரு நாள் என்ன பண்ணுது? மாறிக்கொண்டே இருக்கும். சயின்ஸ் தான் எவாலுவேட் ஆகுது. ஆனா தேவனுடைய வார்த்தை எப்பொழுது எவாலுவேட்டே கிடையாது. அது என்னங்க, நேற்றும் என்றும் மாறாத நித்திய வார்த்தைகளா இருக்குது. ஏன்னா தேவன் நித்திய சிந்தை உடையவராக இருக்கிறதுனால, தேவன் ஒரு முறை சொன்னார், அதை மாறாதவர். அவருடைய ஞானத்தின் அளவை மனுஷனை புரிந்து கொள்ள முடியாது. பிசாசு அந்த சயின்ஸ் மூலமா என்ன பண்றாங்க? ஜனங்கள் என்ன பண்றாங்க? அதை ஒரு நாளும் அவர் படைச்ச கிரியேஷன் மூலமா டிஸ்கவர் பண்றாங்க. அவங்க புது விஷயத்தை கண்டுபிடிச்சோம்னு சொன்னா எதை கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னா சிருஷ்டிகருடைய சிருஷ்டிப்பை தான் டிஸ்கவர் பண்ண முடியுமே தவிர அவங்க என்ன பண்ண முடியாது? புதிய ஒரு காரியத்தை கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்களா? உங்களுக்கு ஸ்டேபிள் காரியத்தை என்ன பண்ண முடியாது? ஒரு ஸ்டேபிளான ஸ்டேட்மெண்ட் சயின்ஸால எப்பொழுதுமே கொடுக்க முடியாது. மாறிட்டே இருக்கும். ஆனா தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே மாறாததை நம்பி நம்ம விசுவாசிக்கிறோம். அது புரிந்து கொள்ள முடியாம இருந்தாலும் என்ன பண்ண போறோம்? நம்ம அதை விசுவாசிக்கிறோம். இப்ப புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப பரிணாம கொள்கை அப்படின்னு சொன்னா என்னன்றீங்களா? பரிணாம கொள்கை இல்லைங்களா? தியரி ஆஃப் த எவாலுவேஷன் சொல்லுவாங்க. தியரி ஆஃப் த எவாலுவேஷன். அந்த தியரி ஆஃப் த எவாலுவேஷனுக்கான அந்த ஃபாதர் யாருன்னு சொன்னா சார்ல்ஸ் டார்வின். அவர் தான் என்ன பண்றாரு சொன்னா பெரிய சுற்றுப்பயணம் போறாரு. சுற்றுப்பயணம் போய் அவரு ஒரு ஃபாதராக போறதுக்கு போனவர் சுற்றுப்பயணம் போய் மிருக ஜீவன்கள், பறவைகள்லாம் பார்த்து ஒரு தீவுக்கு போய் அங்க பார்த்து அது எவாலுவேஷனே எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சு அவருக்குள்ள பிசாசு ஏற்படுத்தின ஒரு
பொய்யா இருக்குது, ஒரு ராங் தியரியா இருக்குது. அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன பண்ணாங்க, இது வரைக்கும் சயின்ஸ் நம்பிட்டு அந்த விஷயங்கள் மனுஷன் என்ன பண்ணாங்க, ஒன்னொன்னுக்கும் எவால்வேட் ஆகி மனுஷ பரிணாம வளர்ச்சியில வந்திருக்கிறான்னு சொல்லி அவன் படிச்சிருக்கிறான், கண்டுபிடிக்கிறான். ஆனா இதே கிறிஸ்துவ உலகம் பைபிள் நமக்கு என்ன பிரீச் பண்ண சொன்னா, நமக்கு ஒரு சிருஷ்டிகர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தாருன்னு சொல்றோம் இல்லைங்களா. இப்போ இந்த ஒரு சின்ன லைன் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு காட்டுறேன். ஏன்னா நம்ம இன்னைக்கு பாக்குற தலைப்பு படைப்பில் பரிணாம வளர்ச்சி. ரெண்டும் டிஃபரெண்டான ஒரு டாபிக், எதிரான ஒரு கொள்கை. படைப்புன்றதே ஒண்ணு அப்படின்னு சொன்னா கிரியேஷன்றதே ஒண்ணு. தயவுசெய்து சிஸ்டர் நீங்க பாருங்க, அந்த படைப்புன்றதே ஒண்ணு தனி, செப்பரேட். கிரியேஷன் வேற, எவால்வேஷன் வேற. கிரியேஷன்ன்றது ஒரு கிரியேட்டர் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காரு, இந்த பூமியில இருக்கிற எல்லா ஸ்பீஷீஸும் உயிர்களையே என்ன பண்ணாருங்க, அவர் சிருஷ்டித்தார் அப்படின்றதுதான் என்ன, எது படைப்பு தத்துவம் இல்லைங்களா, படைப்பு தத்துவம். அதே போல எவாலுவேஷன் தியரின்றது அப்படி கிடையாது. பூமியே ஒரு பெரிய ஒரு விண்கல்லுடைய ஒரு பார்ட், சூரியனுடைய ஒரு பார்ட். அது குளிந்து 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 அதுக்கப்புறம் அதுல வாட்டர் உண்டாகி அதுல இருந்து என்ன பண்ணுச்சு, சின்ன பாக்டீரியா. அது ஒரு செல் ಉಯಿರಿ ஒரு செல் ಉಯಿರಿನ தெரியுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಒಂದು ಕಿಟಾಣಿಗಳು ಅಂತಾರೆ ಅಲ್ವಾ, ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಲ್ವೇ? ಅದನ್ನ ಹೇಳಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅದನ್ನ. ಒಂದು ಸೆಲ್ ಅಂದ್ರೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಒಂದು ಸೆಲ್ ಉಯಿರಿಯನ್ನ ಸೆಲ್ ಬಯಾಲಜಿ ಗೊತ್ತಾ ನಿಮ್ಗೆ? ಸೆಲ್ ಬಯಾಲಜಿ ಅಂದ್ರೆ உயிரியல்னு சொல்றோம் தமிழ்ல. கன்னடால என்ன வார்த்தை சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. உயிரியல்னு சொன்னா உயிரை பற்றி படிக்கிறதுக்கு நம்ம படிக்கிறோம், ஜுவாலஜின்னு படிக்கிறோம் இல்லைங்களா, ஜீவசாஸ்திரா, அதான் பயாலஜின்னு சொல்றது, பயோ. அப்போ உயிர் மைக்ரோ பயாலஜின்னு சொல்லுவாங்க. மைக்ரோனா சின்னது, மைக்ரோ பயாலஜின்னு சொன்னா நுண்ணுயிரிகளை பற்றி, நுண்ணா சின்னது, சின்ன உயிரிகளை பற்றி வந்துச்சு. அப்போ அந்த மாதிரி என்ன சயின்ஸ் என்ன சொல்லுது சொன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பாக்டீரியாஸ்ல இருந்தா எவால்வேட் ஆகி என்ன பண்ணுது, இன்னைக்கு மனுஷன் வரைக்கும் அந்த எவால்வேஷன் தொடர்ந்து வந்திருக்குதுன்னு சொல்றாங்க. அதான் அவங்களுடைய பரிணாம கொள்கை. அவங்க பரிணாம கொள்கையினால சிருஷ்டிகர் ஒருத்தர் தேவையில்லை, எல்லா மிருக ஜீவன்களும் ஒன்னோட என்ன இருக்குது, கனெக்ட் ஆயிருக்குதுன்னு சொல்றாங்க. இதை நான் உங்களுக்கு சின்ன விஷயத்தோட உங்களுக்கு காட்டுறேன். இது எப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல வந்து எல்லா மிருக ஜீவன்களை மனுஷன் என்ன பண்றான், பூமியில இருக்கிறான், அவனுடைய ஞானத்தினால எல்லா மிருக ஜீவன்களை பார்த்து அதை ஃபேமிலிஸா என்ன பண்றான்னு சொன்னா வகைப்படுத்துறான்னு சொன்னா அது பேர் கிளாசிஃபைன்னு சொன்னா செப்பரேட் பண்ணி ஃபேமிலிஸா பிரிக்கிறது. அது பேர் புரியுதுங்களா உங்களுக்கு? அது பேர் என்ன சொல்லுவான்னு சொன்னா பயாலஜில கிளாசிபிகேஷன், கிங்டம் கிளாசிபிகேஷன் சொல்லுவாங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. சின்ன ஒரு காரியத்தை நான் பயாலஜியை ப்ரீச் பண்ண நினைக்காதீங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லி ஒரு சின்ன காரியங்கள் இது புரிஞ்சு கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி நோட்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு தீர்க்கதரிசி நோட்ஸை காட்டுறேன். கிளாசிபிகேஷன் ஆஃப் த அனிமல், சாரி பயாலஜின்னு சொன்னா உயிரியலை பற்றிய காரியங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இது எப்படி இருக்குன்னு சொன்னா, நம்ம இன்னைக்கு பூமியில எல்லா மிருக ஜீவன்கள் பாக்குறோம், எல்லா உயிருள்ள எல்லா வஸ்துகளையும் கவனிங்க ப்ளீஸ், அப்பதான் புரியும் உங்களுக்கு. எல்லா உயிரியலை பாக்குறோம். எந்தெந்த உயிரியை பாக்குறோம்? பறவைகளை பாக்குறோம், மனுஷனை பாக்குறோம், மிருக ஜீவன்களை ஆடு மாடுகளை பாக்குறோம் இல்லைங்களா. அதே போல சின்ன இன்செக்ட்ஸ் பூச்சிகளை பாக்குறோம், ரெப்டைல்ஸ் ஊரும் பிராணிகளை பாக்குறோமா இல்லைங்களா, பேர்ட்ஸை பாக்குறோம். அதே போல கடல் வாழ் உயிரிகளை பாக்குறோம் இல்லைங்களா. அதே போல அமீபான்னு சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஒரு செல் உயிரி. பாக்டீரியாஸ்ன்னு சொல்லி பாக்டீரியாக்களை குறிச்சு பாக்குறோம், ஃபங்கஸை குறிச்சு பாக்குறோம். இப்ப தயிர்ல இருக்கு இல்லைங்களா, தயிர்ல என்ன பாக்டீரியா இருக்கு, லேக்டோபெசிலஸ் பாக்டீரியா இருக்கு. அதனாலதான் தயிர் என்ன பண்ணுது, அது பால் தயிரா மாறுது. அந்த மாதிரி அநேக பாக்டீரியாஸ் பாக்குறோம். ஃபங்கஸ் சொன்னா பூஞ்சைகள், காளான்ல ஃபங்கஸ் இனத்துல வர்றதுதான். அந்த பூஞ்சை இனங்களை பாக்குறோம். வைரஸ் கிருமிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுதுங்க, மனுஷனுக்கு நோய்களை கொண்டு வர கிருமிகள். இது மாதிரி கிருமி இனங்களை பாக்குறோம் இல்லைங்களா. இதெல்லாம் பூமியில இருக்குது, இதெல்லாம் உயிர் தான், இதெல்லாம் நம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட உயிர்கள்னு சொல்லி பாக்குறோம். ஆனா இதே சயின்ஸ் என்ன பண்ணுது, அது ஒரு செல் உயிரிலிருந்து எவால்வேட் ஆச்சுன்னு சொல்லுது. உயிரே இல்ல, உயிர் ஃபர்ஸ்ட் தோன்றி அதுக்கப்புறம் எவால்வேட்னு சொல்லுது. இதான் சயின்ஸ். ஒரு நாள் அவனுடைய ஸ்டேட்மெண்ட் ஸ்டேபிளா இருக்காது, மாறிக்கொண்டே வரும். ஆனா நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி as a prophet notes படி ப்ராஃபெட் நோட்ஸ் படி நம்ம என்ன பண்றோம், அதை விசுவாசிக்கிறோம். தேவன் தான் சிருஷ்டிக்கிறன்றது கவனிச்சுட்டே வாங்க நான் சொல்ற விஷயம். இப்படி எல்லாம் படிக்கும்போது இப்படி இருக்க விஷயங்கள் இருக்கும்போது இந்த பூமியில பார்க்கும்போது ஒரு செட் ஆஃப் ஒரு ஃபேமிலி கீழே இருக்கிற ஸ்பீஷிஸ உயிர்களை பார்ப்பீங்க நீங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா, நாய்கள்ல அநேக இனங்கள் இருக்கிறத பார்ப்பீங்க, பூனைகள்ல அநேக இனங்கள் பார்ப்பீங்க, கிளிகள்ல அநேக இனங்கள் இருக்கிறத பார்ப்பீங்க. அதே போல அந்த பேர்ட்ஸ்லயே இன்னொன்னு வல்ச்சர், அதே போல ஈகிள், அதே போல என்ன இருக்குன்னு சொன்னா பருந்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஃபேமிலியில வர்ற ஸ்பீஷிஸா இருக்குது, பேர்ட்ஸா இருக்கிற விஷயங்கள். அதே போல மீன்கள்லாம் ஒரே செட் ஆஃப் மீன்கள் இருக்கிறத பாப்பீங்க இல்லைங்களா? அது நீங்க பாக்குறீங்களா இல்லைங்களா? கப்பி ஃபிஷ் இருக்குது, கோல்டன் ஃபிஷ் இருக்குது, இது மாதிரி இதே போல என்ன இருக்குதுங்க, ஸ்பெக்ட்ரம் ரெயின்போ ஃபிஷ் இருக்குது, அது நன்னீர் வகை மீன்கள், ட்ரவுட் ஃபிஷஸ் இருக்குது, இதெல்லாம் பாக்குற மாதிரி இல்லைங்களா? இது மாதிரி மீன்கள்லாம் மீன்கள் ஒரு செட்டப்பா பாக்குறீங்க. வெயில்ஸ்ல ஒரு செட் ஆஃப் வெயில்ல, திமிங்கலங்கள்ல ஒரு செட் ஆஃப் திமிங்கல பாக்குறீங்க. அதே போல இதுல பாம்புகள்ல ஸ்நாக்ஸ்ல வந்து என்ன பண்ணுதுங்க, அநேக வகைகளை பாப்பீங்க. இதெல்லாம் ஒரு செட்டா இருக்கிறத பாப்பீங்க. இதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, இந்த பயாலஜில ஃபேமிலிஸா வரையறுத்திருக்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அது ஃபேமிலிஸா என்ன பண்ணிருக்காங்க, கிங்டம் கிளாசிபிகேஷன், பயாலஜி கிங்டம் கிளாசிபிகேஷன் சொல்லுவாங்க. அது அப்படின்னு சொன்னா உயிரினுடைய குடும்பத்தை பத்தி வரைய அட்டவணை. உயிர்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த பூமியில இருக்கு இல்லையா, அந்த உயிர்களை பற்றி வரையறுத்திருக்கிறாங்க. நானு ரொம்ப லென்த்தா போகல, நான் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு சொல்றதுனால புரியுதுன்றதுக்காக நான் சொல்றேன். தீர்க்கதரிசி நோட்ஸ்க்கு வரலாம். அப்படி வரும்போது உயிர்களை வந்து என்ன பண்ணி வரையறுத்திருக்காங்க. அது எப்படின்னு சொன்னா, 2 வகையான உயிர்களா வகையறுத்திருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? 2 பிளானட்ஸா ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி வகையறுத்த பர்சன் யாருன்னு சொன்னா அரிஸ்டாட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கிரேக்க தத்துவ விஞ்ஞானி, அலெக்சாண்டருடைய மாஸ்டர். அவர் தான் என்னங்க, பிளான்ட்ஸ தனியாவும், அது பீஸ்ட்னா மிருகஜீவன்களை ஜுவாலஜி அது தனியா என்ன வகையறுத்திருக்காங்க. அதான் காட்டினேன் உங்களுக்கு பாருங்க. பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் தனியா வகையறுத்திருக்காங்க. அது 2ஆ இருந்துச்சு. இப்போ அந்த கிங்டம்ஸ்னா ஒரு குடும்பம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ 2 கிங்டம் கிளாசிபிகேஷன் சொல்லுவாங்க. 2 கிங்டம் கிளாசிபிகேஷன் சொன்னா 2 குடும்ப அட்டவணை. உயிர்கள்ல 2 குடும்பமா பிரிக்கிறது. டோட்டல் உயிர்களை 2 குடும்பமா அந்த உருவத்தை வச்சு பிரிச்சார் கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்தா அவர். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 3 கிங்டம் கிளாசிபிகேஷன் கொண்டு வந்தாங்க. அப்ப அதை 3ஆ பிரிச்சாங்க. அப்ப டீட்டெயிலா பார்க்கும்போது 3 இருக்குது அப்படின்னு சொல்லி பிரிச்சாங்க. இப்போ அவர் எப்படி பிரிச்சாருன்னு சொன்னா, மரச்செடி கொடிகள் எல்லாம் ஒண்ணு, அரிஸ்டாட்டில் மரம் செடி கொடிகள் எல்லாம் ஒண்ணு, அதே போல அனிமல்ஸ் எல்லாம் ஒண்ணு அப்படின்னு பிரிச்சார். அதுல உள்ள போய் பார்த்தா அது தனித்தனியா வந்துச்சு. அது மாதிரி இன்னைக்கு நம்ம 6 கிங்டம் கிளாசிபிகேஷன்ல இருக்கிறோம். 6 பார்ட்டா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, மிருக ஜீவன்களை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. நான் தான் உங்களுக்கு சின்ன ஒரு லைன் காட்டுறேன், சின்ன லைன். நீங்க பாருங்க, 6 கிங்டம் கிளாசிபிகேஷன் 6. அது வந்து எப்படி பிரிஞ்சிருக்குதுன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இங்கதான் இருக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் அது இப்படி பிரிஞ்சிருக்குது. எப்படி பிரிஞ்சிருக்குது? ஃபர்ஸ்ட் பிளான்ட்ஸ்ல இருக்கிற விஷயங்கள், பாக்டீரியாஸ்ல இருக்கிற விஷயங்கள், பேர்ட்ஸ் தனியா, அதே போல அனிமல்ஸ் இங்க பீஸ்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஊர் பிராணிகள், அது தனியா, பாக்டீரியாஸ் தனியா, ஃபங்கஸ் தனியா, இந்த மாதிரி 6 பார்ட்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. நான் சொல்றேன் இந்த விஷயத்தை ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, படைப்பில் பரிணாம வளர்ச்சின்ற தலைப்பில் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். சர்ப்பத்தின் வித்துக்கு அது ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட் அதான். அதனாலதான் இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் காட்டிட்டு இருக்கிறேன். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்ப அதுதான் வந்து எப்படி பிரிச்சிருக்குதுன்னு சொல்லி நான் சொன்னேன் உங்களுக்கு. அதுதான் இங்க பாருங்க, இது ஃபர்ஸ்ட் 5 இருக்குது. இதுதான் நான் இங்க போட்டிருக்கிறேன். இந்த 6 பார்ட்டா அப்படி பிரிச்சு வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு. அது என்ன ஏதுன்னு சொல்லி நான் டீட்டெயிலா பயாலஜிக்கல் நேம் எல்லாம் சொல்ல, உங்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன். பாக்டீரியாஸ் தனியா, ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியாஸ் சொல்ல இல்லைங்களா, அது தனியா. ஃபங்கஸ்னா என்ன, காளான் வகையான விஷயங்கள், அது தனியா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அதே போல பிளான்ட்ஸ், மரம் செடி கொடிகள் இருக்கு இல்லையா, அது தனியா. அதுல சப் டிவிஷன்ஸ் இருக்குது. மரத்துல ஹைட்டா வளர்ற மரம், செடியா வளர்ற மரம், அதே போல சின்ன சின்ன பயிர் வகைகள், இது தனித்தனியா. இதுலயே சப் ஃபேமிலிஸ். இது மாதிரி இன்னைக்கு மனுஷன் வந்து ஏறக்குறைய 13 லட்சம் உயிர்களை வந்து ஸ்பீஷிஸ கண்டுபிடிச்சிருக்கானா. எத்தனை லட்சம்? அவனால இன்னும் கடலுக்குள்ள இருக்கிற மிருக ஜீவன்களும் அவன் ஆராய்ச்சி செய்யல. அப்படிலாம் பார்த்தா மனுஷன் சொல்றான், ஒரு பிரசியும் பண்றான், 87 லட்சம் உயிர்கள் இருக்குதா மனுஷன் சொல்றான். 87 lakhs ஸ்பீஷிஸ் வந்து பூமியில இருக்கிறதா சொல்றான், உயிர்கள் இருக்கிறதா மனுஷன் சொல்றான். அப்ப இது 13 லட்சத்தையும் ஜாஸ்தி கம்மி இருக்கலாம். இத 6 பார்ட்டா வச்சு அதுக்கு சப் ஃபேமிலிஸா, அதான் கிங்டம்ஸ் சொல்லுவாங்க. அனிமல் கிங்டம்ஸ், ஸ்பீஷிஸ் கிங்டம் சொல்லி. இப்ப இது எல்லாத்தையும் எப்படி பிரிச்சு இருக்காங்கன்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொல்ற பாருங்க. இப்போ லியோ ஃபேமிலி இருக்கு. லியோன்னு சொன்னா அந்த பூனை இனங்கள் இருக்கு இல்லையா, பூனை இனங்கள் சொல்லுவாங்க. கேட்ஸ்,
பிக் கேட் ஸ்மால் கேட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க பூனைன்னானே இது பூனைன்றது இது ஒண்ணு கிடையாது. அந்த பூனைன்றது அது வந்து அதோட ஃபேமிலி நேம். இதை கூட எப்படி பிரிச்சிருக்காங்க, எப்படி எந்த மாதிரி சொல்றாங்க சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. உங்களுக்கு தயவு செஞ்சு நீங்க பொறுத்துக்கோங்க, நான் ஒரு சின்ன ஒரு லைன் இது எது காட்டுறன்றது உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு பாருங்க, இதை நான் சொன்னேன். அனிமிலியா, பிளான்ட், ஃபங்கைஸ். நான் சொன்னேன் இல்லையா, அனிமல்னா மிருகஜீவன்கள், பிளான்ட், ஃபங்கஸ், புரோட்டோஸ்டியா, அதுக்கப்புறம் யூபாக்டீரியா, அதுக்கப்புறம் ஆர்கியோபாக்டீரியா. இது எல்லாருமே ஒன்னொன்னு என்ன பண்ணிருக்காங்க, பிரிச்சு 6 பார்ட்டா வச்சிருக்காங்க. இதுல சப்டிவிஷன் போகுது இல்லையா. இப்ப ஒரு சிங்கம் ஒண்ணு இருக்கு, நல்லா கவனிங்க. சிங்கம் ஒண்ணு இருக்கு, புலி இருக்கு, இதெல்லாம் ஒரு ஃபேமிலியில சேர்த்துவாங்க. அப்போ ஒரு மனுஷனை ஒரு உயிரை இந்த ஃபேமிலியில எப்படி சேர்க்கணும்ன்றதுக்கு 7 செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. எத்தனை செட் ஆஃப் ரூல்ஸ்? 7 செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த 7 செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சு அதுல எல்லாத்தையும் எதெல்லாம் ஒரு மிருகம் இந்த மிருகத்துக்கு ஒண்ணா இருக்குதோ அதெல்லாம் எடுத்து ஒரு ஃபேமிலியில வைப்பாங்க, ஒரு கிங்டம்ல வைப்பாங்க, ஒரு குடும்பத்துல வைப்பாங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இதுதான் வந்து அந்த 7 செட் ஆஃப் இது ஸ்பீசிஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஜீன். ஸ்பீசிஸ்னா அது உயிருடைய அது பேர் என்ன பேருன்றது. இப்ப சிங்கோன்றது அது பேரு, அதுக்குள்ள இருக்கிற ஜீனு, அது ஃபேமிலி என்ன ஃபேமிலியில அது இருக்குதுன்றது. அதுக்கப்புறம் ஆர்டர் என்ன வகையில இருக்கு, என்ன சைஸ்ல இருக்குது. ஆர்டர்னா சைஸ். இப்போ சின்ன மிருகஜீவனுக்கும் கொஞ்சம் பெருசா இருக்கும், அப்ப அதான் ஆர்டர். அதே போல கிளாஸ் என்ன கிளாஸ்ல இருக்குது, அது என்ன சாப்பாடு சாப்பிடுது, இதை வச்சு. அப்புறம் பைலம் சொன்னா உள்ள இருக்கிற அந்த அடுத்தது ஜீனோ மற்ற விஷயங்கள், டிஎன்ஏ, இது சார்ந்த விஷயங்கள் வரும். அதுக்கப்புறம் கிங்டம், இதான் நான் சொன்னா பெரிய குடும்பம். அதுக்கப்புறம் டொமைன் அப்படின்னு சொன்னா அதோடைய அந்த மேஜர் பார்ட். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? மேஜர் பார்ட் தான் இப்ப என்ன சொன்ன 6 பார்ட் நான் சொன்னேன் இல்லையா, 6ல ஒரு காரியம் இங்க வரும். இந்த மாதிரி ஒரு மிருகத்தை இப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க இன்னைக்கு உலகத்துல 6 பார்ட். ஒரு சிம்பிளா உங்களுக்கு புரிய மாதிரி சொன்னா, இப்படி பூனை இனத்துல ஏறக்குறைய 20க்கு மேல பூனை இனங்கள் இருக்குதான். அந்த கேட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபேமிலின் போது கேட் ஃபேமிலி இல்ல, அது அதோட மிருகத்துல வரும். இந்த ஃபேமிலியே கேட் ஃபேமிலி. அதோட ஜீன், அதுக்கு ஸ்பீஷிஸ் நேம். இப்ப மனுஷனுடைய பேர் என்ன பேரு, மனுஷன் சொல்லலாம் இல்லையா, அவனுடைய பயாலஜிக்கல் நேம் என்னன்னு சொன்னா ஹோமோசேபியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமோ அப்படின்னு சொன்னா மனுஷன், சேபியன்ஸ் சொன்னா அறிவாளியான மனுஷன் அப்படின்னு அர்த்தமா. இப்ப அவன் என்ன வச்சிருக்கான்னு சொன்னா ஹோமோ ஃபேமிலியில, ஹோமோன்றது மனுஷ ஃபேமிலி. இந்த மனுஷன் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நிறைய மனுஷர்கள் எவால்வேஷன் ஆகி வந்தாங்க. அதுல சேப்பியன்ஸ்ன்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறோம், நம்ம சேப்பியனா இருக்கிறோம்னு சொல்லி மனுஷன் பிரிச்சு வச்சிருக்கான். புரிஞ்சுங்களா? அப்ப இது எல்லாமே அவங்களுக்கு டிக் ஆகுது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா உங்களுக்கு காட்டணும் விருப்பப்பட்டேன். இது மாதிரி பூமியில இருக்கிற 13 லட்சத்துக்கும் பிரிச்சு என்ன பண்ணிருக்காங்க, வச்சிருக்காங்க. இப்போ கேட் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், கேட் ஃபேமிலி, அதுல சிங்கம், புலி, சிறுத்தை புலி, இதுல இல்லையா, இந்த எல்லாமே லிங்கா ஒன்னொன்னு வருது. அது எல்லாத்துக்கும் குணாதிசயங்களை வச்சு, ஜீனை வச்சு, ஃபுட்டை வச்சு இதெல்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்படி வரும்போது எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ட் இருக்கிறதா மனுஷன் கண்டுபிடிச்சான். அதான் உயிரிலின் தோற்றம், ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ்ல வந்து டார்வின் சொன்ன விஷயம். அவர் என்ன பண்ணுங்க, பிஞ்சஸ் எடுத்தார். பிஞ்சஸ் சின்ன சின்ன குருவிகள் இருக்கு, பிஞ்சஸ் குருவிகள் பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் வந்து அவர் பார்த்த அந்த தீவுல ஒரு 10 வகையான பிஞ்சஸ தனித்தனியா பார்த்தாரு. இதெல்லாம் சிமிலரா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து, இது எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது, இது எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சிஸ்டர் சொன்னா மூதாதையர் ஒருத்தர் இருந்திருக்குன்னு சொல்லி அவர் பார்த்து என்ன பண்ணாரு, கண்டுபிடிச்சார். இது மூலமா என்ன பண்ணாரு, இது வந்து சிருஷ்டிகர் தேவையே இல்லை, இது எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அப்ப இது எல்லாமே என்ன பண்ணுது, ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகி அது என்ன பண்ணுது, பரிணாம வளர்ச்சி அது வந்திருக்குன்னு சொல்லிட்டார். புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? இங்கதான் என்ன ஆகுறான்னு சொன்னா சயின்ஸும் கிறிஸ்டியானிட்டியும், அதாவது கடவுளை நம்புறவங்களும் முரண்படுறாங்க. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? ஆனா இப்ப நம்ம பாக்குற தலைப்பு என்னன்னு சொன்னா படைப்பில் பரிணாம கொள்கை. நான் சொன்ன படைப்பே வேற. தேவன் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார் 7 டேஸ்ல, 6 டேஸ்ல தேவன் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் நாள், செகண்ட் நாள், தேர்ட் நாள் சொல்லி எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, சிருஷ்டிக்க ஆரம்பிச்சார். 6வது நாள்ல மிருக ஜீவங்களை சிருஷ்டித்தார் இல்லைங்களா? அதுக்கப்புறம் 5வது நாள்ல பறவைகளை மற்ற விஷயங்களை சிருஷ்டித்தார். 6வது நாள் மனுஷனை படைச்சார். இதெல்லாம் அப்போ இது எல்லாத்தையும் தேவன் படைச்சார், எல்லாத்தையும் ஆதாம் கிட்ட கொண்டு வந்தார். ஒரு அமீபம் கொண்டு ஆதாம் கிட்ட தேவன் கொண்டு வந்தார். எல்லாத்துக்கும் தேவன் ஆதாம் வச்சு பேர் வச்சார். எல்லா சின்ன ரெப்டைல்ஸ்ல இருந்து இன்செக்ட்ஸ்ல இருந்து, இன்செக்ட்ஸ் பூச்சி இனங்கள்,
இதுல இருந்து பீஸ்ட்ல இருந்து, பேர்ட்ஸ்ல இருந்து, பாக்டீரியாஸ்ல இருந்து, யூபாக்டீரியாஸ்ல இருந்து, பிளான்ட்ஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் ஆதாம் பேர் வச்சார். இதான் நம்ம பைபிள்ல இருந்து நம்ம நம்புற விஷயங்கள். ஆனா சயின்ஸ் வேறையா சொல்லுது. இங்க சயின்ஸ் என்ன பண்ணுது? இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டே வந்த சயின்ஸ் என்ன பண்ணுது சொன்னா, கடைசியா எவாலுவேஷன் தியரிய எங்க அவங்களுக்கு ஃபால் டவுன் ஆகுது. எவாலுவேஷன் தியரினா பரிணாம கொள்கை எங்க பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னு சொன்னா, இப்ப நமக்கும் கொரில்லா குரங்கு இருக்குது இல்லைங்களா, உங்களுக்கு சிம்பான்சி குரங்கு, ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்குது இல்லைங்களா. அதுவுமே மனுஷனை போல உட்காருது, மனுஷனை போல எழுது நடக்குதா இல்லைங்களா, எல்லாமே செய்யுது. ஆனா அதால என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. மனுஷன் செய்யற எல்லா விஷயங்களையும் என்ன பண்ணுவோம்? சர்க்கஸ்ல பார்த்தா சைக்கிள் ஓட்டுறதோ, ஒர்க் பண்ண வைக்கிறது எல்லாமே ட்ரெயின் பண்ணி பண்றாங்க. ஆனா அதனால என்ன பண்ண முடியாது? மனுஷனை போல பேச முடியாது. புரிஞ்சுங்களா? இவன் கொஞ்சம் சிந்திக்குது, அது வந்து சிரிக்குதான், சிரிக்கிறது கூட செய்தான். எங்கயோ ஐ திங்க் எங்கயோ படிச்சு வர ஞாபகம். அவ்வளவு நெருக்கமா அப்படின்னு சொன்னா ஹியூமன் ஃபேமிலியில அது நம்மளுடைய ஆன்செஸ்டர் அப்படின்னு சொல்லி என்ன எது சொல்லுது? எது சொல்றாங்க? சயின்ஸ் சொல்லுது. ஆனா மனுஷனுக்கும் சயின்ஸ் சொல்ற விஷயம் சொன்னா, மனுஷனுக்கும் இந்த கொரில்லா சிம்பான்சி குரங்குக்கும் சென்டர்ல ஒரு நம்மளுடைய காமன் ஆன்செஸ்டர்ஸ் ஒன்னு இருந்துச்சு, அது இல்லாம போயிடுச்சு. ஏன்னா பூமியில இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களுடைய ஜீன், நான் சொன்னாலே ஜீன்ன்றது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன். ஜீன் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகுது, ரத்தம் ஒன்னோட ஒண்ணு என்ன ஆகுது? கனெக்ட் ஆகுது. அந்த கனெக்டிங் மனுஷன் கண்டுபிடிச்சு இப்போ அதனால என்ன பண்றான்? ஒரு லைகர் அப்படின்றத வச்ச லயனையும் டைகரை சேர்த்து லைகர்ன்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சான். இப்போ டைகரையும் லைனை வச்சு டைகர்ன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சான். இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் என்ன பண்றாங்க? டிஎன்ஏக்குள்ள அந்த ஜீனை எடுத்து மாத்தி ஒரு புது உயிரினங்கள் என்ன பண்றாங்க? ஹைபிரிட் மூலமா கொண்டு வரான். இது எல்லாத்தையும் செய்யறது யாருன்னு சொல்லி பார்த்தோம். பிசாசு காயினியுடைய நாகரிகத்தின் மூலமா வந்துச்சு. நம்ம பார்த்தோம் ஏசாவுடைய வம்சாவளி தான் எதை கொண்டு வந்தாங்க? கோவேறு கழுதையை கொண்டு வந்தாங்க இல்லைங்களா உங்களுக்கு. அதே ஒயிட் மோல் கோவேறு கழுதையை கொண்டு வந்தது என்ன பண்ணாங்க? அவங்கதான் கொண்டு வந்தது. கழுதையும் குதிரையை வச்சு ஆனாக அப்படின்ற ஒண்ணு மூலமா கோவேறு கழுதையை கண்டுபிடிச்சாங்க. அது என்ன பண்ண முடியாது? அது ரீப்ரொடியூஷனுக்கு ஏத்த அந்த வீரிய செல்ஸ் அதுக்குள்ள இல்ல இல்லைங்களா. தீர்க்கதரிசி அதனால சொல்றாரு, கோவேறு கழுதைக்கு தாய் யாரு தகப்பன் யாருன்னு சொல்லி தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அது கழுதையும் இல்ல குதிரையும் இல்ல, ரெண்டு வெவ்வேறு ஸ்பீசிஸ சேர்த்து உண்டாக்குனது. அப்போ ரெண்டு ரத்தங்களும் ஒண்ணு சேர்றது மூலமா தான் என்ன பண்ணுது? அந்த உயிரி வருது இல்லைங்களா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மனுஷனை விட்டுட்டு மனுஷனுக்கு மூலம் இருக்கிற சிம்பான்சில இருந்து எல்லா மிருக ஜீவன்களை வச்சு ஒரு கனெக்டிங் ஸ்பீஷிஸ மனுஷனால உண்டாக்க முடியும். அதனால மனுஷன் சொல்றான் பரிணாம கொள்கை இங்க இருக்குதுன்றத குறிச்சு அவன் சொல்றான். ஆமென். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ அவனுக்கு அதை ப்ரூவ் பண்றதுக்கு தெரியாம இருக்கிற இல்ல கண்டுபிடிக்க முடியாம இருக்கிற விஷயம் சொன்னா, மனுஷனையும் இந்த மனுஷனுக்கு தொடர்பு இருக்கிற மனுஷனுக்கு அடுத்ததா இருக்கிற ஒரு ஸ்பீசிஸ் எதுன்னு சொன்னா சிம்பான்சி. அந்த சிம்பான்சியும் சேர்த்து ஒரு புதிய ஸ்பீசிஸ மனுஷனால உண்டாக்க முடியாது. உண்டாக்குறதுக்கு ஆகல. ஏன்னா அந்த சிம்பான்சியுடைய அந்த ஜீனும் பிளட்டும் மனுஷனுடைய பிளட்டும் என்ன ஆகல? மிக்ஸ் ஆகல. பிளட் மிக்ஸ் ஆகல கிடையாது. அந்த ரெண்டுத்தையும் இப்போ ஒரு ஆண் பெண் இணையும் போது அங்க என்னங்க? ஆண்ல இருக்கிற பாதி அந்த ஜீன் பார்ட்டும் பாதி பார்ட்டும் பெண்ல இருக்கிற பார்ட்டும் கருமுட்டை இல்லைங்களா, அந்த நியூக்ளியஸ் சொல்லுவாங்க. அந்த பாகமும் ஆண்ல இருக்கிற அந்த ஜீவன் லைஃப் பார்ட்டும் ஒண்ணு சேர்ந்து ரெண்டும் ஒன்னா இருக்குது இல்லைங்களா. ஒரே ஸ்பீஷிஸ்ல இருக்கிற மேல் ஃபீமேல்ஸ் அது ரெண்டும் ஒன்னாகி தான் என்ன பண்ணுங்க? குழந்தை உருவாகுது. அதே போல ஒரு சிங்கம், ஆண் சிங்கம் ஒரு பெண், இது ரெண்டுத்துல இருக்கிற ஜீனை எடுத்து உண்ணையும் போது அந்த கருமுட்டை இது ஒன்னாவது, அங்க ஒரு புது ஸ்பீசிஸ் அது உருவாகுது. இப்படி இந்த மனுஷனுக்கும் இந்த சிம்பான்சிக்கும் அந்த பிளட் எடுத்து ஒன்னாவல. அதனால மனுஷன் என்ன பண்றான்னு சொன்னா, சிம்பான்சிக்கும் ஹியூமன் ஹோமோசேபியன்ஸுக்கும் சென்டர்ல காமன் ஆன்செஸ்டர் ஒண்ணு இருந்துச்சு. அந்த காமன் ஆன்செஸ்டர் காணாம இல்லாம போயிடுச்சு. அவங்கதான் இது நான் நிறைய சொன்னேன்னு சொன்னா உங்களுக்கு புரியாம போயிடும். அது நான் சொன்னேன் இல்லைங்களா, ஹோமோ அப்படின்ற ஃபேமிலியில நிறைய எவால்வேட் ஆகி வரும்போது சிம்பான்சிக்கும் ஹோமோசேபியன்ஸ்க்கும் சென்டர்ல நிறைய காமன் ஆன்செஸ்டர்ஸ் இருந்தாங்க. ஹோமோசேபியன்ஸ் நியார்தனால் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பேர். அந்த மனுஷங்கள்லாம் இருந்தாங்க அந்த காலத்துல அப்படின்னு சொல்லி பரிணாம கொள்கை சொல்லுது. இப்போ இதனாலதான் என்ன பண்ண முடியாது? என்ன ஆகலன்னு சொன்னா பிளட் லைன் லிங்க் ஆகல. அந்த காமன் ஆன்செஸ்டர் கண்டுபிடிச்சா நாங்க என்ன எதை ப்ரூவ் பண்ண முடியும்? பரிணாம கொள்கையை ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இதான் நான் உங்களுக்கு புரிய வைக்கிற ஒரு விஷயம். ஆனா பரிணாம கொள்கையை நம்ம என்ன பண்ணலாங்க? ஒரு செல் ஒரு உயிர் இன்னொரு உயிர் மூலமா உண்டாச்சுன்றதை நம்ம நம்பல, தீர்க்கதரிசி சொல்ல. இதே போல டினாமினேஷனல் மைண்ட் செட் படி அப்படிலாம் கிடையாது, பரிணாம கொள்கை எல்லாம் கிடையாது. தேவன் அப்படியே ஒன்னெல்லாம் படிச்சார் அப்படின்னு சொல்லி
தான் தோன்றித்தனமும் நம்ம பேசல. நம்ம வைக்கிற வாதம் தெளிவானதா? ஆமா, அவங்க பிசாசு என்ன பண்றான், தேவன் படைப்புல கிட்டத்தட்ட நெருங்கிட்டான். அவன் சர்பத் சீட் ரெவலேஷன் அவன் கண்டு தெரிஞ்சு சொன்னா அவன் அதையும் கூட நெருங்கிட்டு இருப்பான். புரிச்சுங்களா உங்களுக்கு? சர்பன் சீட் ரெவலேஷன் அவன் தொட்டிருந்தா நெருங்கிட்டு இருப்பான். அததான் உங்களுக்கு இந்த நாள்ல உங்களுக்கு காட்ட போறேன். அது பரிணாம வளர்ச்சி தனியா வித்தவுட் கிரியேட்டர் மூலமா இல்ல, கிரியேஷன் மூலம். கிரியேஷன்ல பரிணாம கொள்கை இருக்குது, பரிணாமோட விஷயம் இருக்குது. ஆனா அது அந்த பரிணமிச்சு வந்தது இல்ல. பரிணமிச்சுன்னு சொன்னா ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ಅದ ವಾಕ್ಯವನ್ನು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ನೀವು ಅದನ್ನ ಸರ್ಚ್ ಮಾಡ್ರಿ, ಗೊತ್ತಾದ್ರೆ. ಎವಾಲ್ವೇಷನ್ மீன்ஸ் நான் காட்டின அந்த விஷயத்தை மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பரிணாம கொள்கை அந்த விஷயத்தை குறித்து நான் எடுத்து வரேன் பாருங்க. தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. இப்போ தேவன் மனிதனை தம்முடைய சொந்த சாயல் உண்டாக்கிய போது அவன் ஒரு ஆவி மனிதனாக இருந்தான். ஆல்ரெடி நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு சர்ப்பன்ற விஷயத்தோட கூட நான் முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எவாலுவேஷன் இன் கிரியேஷன். எவாலுவேஷன்னா பரிணாமம் படைப்புல பரிணாமம் எப்படி இருக்குதுன்றத குறிச்சு அப்படி நம்ம காட்டும் போது அந்த சர்ப்பத்தை கரெக்டா காட்ட முடியும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், சயின்ஸ் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா சிம்பான்சிக்கும் ஹோமோசேபியன்ஸ் மனுஷனுக்கும் சென்டர்ல காமன் ஏன்செஸ்டர். காமன்னா பொதுவான ஏன்செஸ்டர்னா மூத்தோர்கள், முன்னோர்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா சிங்கத்துக்கும் சரி இதுக்கும் புலிக்கும் இன்னொரு என்னங்க லெப்பர்டுக்கும் சென்டர்ல இருக்கிற காமன் ஏன்செஸ்டர் ஒன்னு இருக்கு, ஜாகுவார். அது கரெக்டா? நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் நெருக்கி எக்ஸாக்டா நேம் சொல்ல, ஜாகுவார். இப்ப நீங்க லெப்பர்டை பாத்தீங்க சொன்னா அது எப்படி இருக்குது, சீட்டாவை பார்த்தா கொஞ்சம் பூனை மாதிரி நாய் மாதிரி இருக்குது இல்லைங்க, பாக்கிறதுக்கு சைஸ் சின்னதா ஃபாஸ்டஸ்டா இருக்குது. அதே ஃபேமிலி தான். ஆனா இது புலி டைகர் பார்த்தா கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்குது. ஆனா அந்த சென்டர்ல ஒரு 3 நாள் காமன் ஆன்செஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, முன்னோர்கள். அதாவது இது ரெண்டுத்துக்கும் பொறுமை லிங்க் ஆகிற விஷயங்கள் ஒன்னொன்னு லிங்கா இருக்குது. ஆனா அது சயின்ஸ்ல காமன் ஆன்செஸ்டர் பொதுவான ஒரு முன்னோர்கள் இருக்காங்க. இதுல தான் இது வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. தேவன் என்ன சொல்றாருன்னு சொன்னா, எப்படி தேவன் ஒரு மிருக ஜீவனை உண்டு பண்ணியிருக்காரு அப்படின்ற அந்த விஷயத்தை தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதை பிடிக்கும் போது நமக்கு அந்த ஏன் சயின்ஸ் அங்க குழம்பி போயிருக்குதுன்றத குறிச்சு இங்க புரிஞ்சுக்கொள்ள முடியும். நான் அதை காட்டுறேன் பாருங்க. ஆகவே இப்போ நிலத்தை பண்படுத்த மனுஷன் இல்லாது இருந்தான். பிறகு அவர் பூமியின் தூளில் மனிதனை சிருஷ்டித்தார். இப்பொழுது கடந்த கால நிகழ்ச்சிகளின் காலக்கிரமக்காரர்கள் கிரானாலஜிஸ்ட் இன்னும் மற்றவர்கள் மற்றும் பழைய எலும்புகளை ஆராய்ந்து தேடி எடுக்கிற இந்த மக்கள் மற்றும் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் நம்பிக்கையுடையவர்கள், நான் சரியாக ஒரு பரிணாம வளர்ச்சியில் விசுவாசம் கொண்டிருக்கிறேன். ப்ராஃபெட் ஆல்சோ பிலீவ் இன் எவாலுவேஷன். அவரு பரிணாம வளர்ச்சியை நம்பினார். ஆனா எப்படி? வித்தவுட் கிரியேட்டர் இல்லாம பரிணாம வளர்ச்சி இல்ல. வித்தவுட் கிரியேட்டரோட கிரியேஷன்ல தான் பரிணாம வளர்ச்சி இருக்குதுன்றார் தீர்க்கதரிசி. அது எப்படி சொல்றாரு பாருங்க. மனிதன் தம்மிலிருந்து தான் பரிணாம வளர்ச்சி அடைகிறான். ஆனால் ஒரே அணுவிலிருந்து எல்லோரும் வரவில்லை. தீர்க்கதரிசி சொல்ற மெயினான எவாலுவேஷன் தியரி இப்படிதான் இருக்குது. மனுஷன் எவாலுவேட் ஆகுறான். ஆனா அந்த எவாலுவேஷன் வேற ஒரு புது ஸ்பீஷிஸ் கொண்டு வர்றது கிடையாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே மனுஷன் எப்படி இருக்கிறான்னா, இப்போ நம்ம இங்க இருக்கிறோம் இந்தியன்ஸ் பார்த்தா பிளாக் பீப்புளா இருக்கிறோம் சவுத் இந்தியாவில், நார்த் இந்தியாவில் ஒயிட் பீப்புளா இருக்கிறாங்க, சைனால எல்லோ, இந்த பக்கம் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட்ல பார்த்தா எப்படி இருக்காங்க, எல்லோ பீப்புளா இருக்கிறாங்க, மிடில் ஈஸ்ட்ல எப்படி இருக்கிறாங்க, ஒயிட் பீப்புள் ரெட் பீப்புளா இருக்கிறாங்க, ஆப்பிரிக்காவில் எப்படி இருக்காங்க, பிளாக் பீப்புளா இருக்கிறாங்க. இந்த மாதிரி அப்புறம் ஆப்பிரிக்கன்ஸ்ல வந்து மூக்கு சப்பையா இருக்கிறாங்க, வெயிட்டா இருக்கிறாங்க, இந்தியன்ஸ் வந்து ஷார்ட்டா இருக்கிறாங்க, மிடில் ஜெர்மன்ஸ்லாம் ரொம்ப டாலா இருக்கிறாங்க. இந்த மாதிரி டிஃபரெண்டா ஆயிருக்கிறது காரணம் தேவன் ஆதாம் எவ்வளவுதான் படிச்சாரு. ஆனா இடத்துக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அவங்க பாடி அந்த இடத்துக்கு எவாலுவேட் ஆகுது, மியூட்டன்ட் ஆகுது, அதுக்கேற்ற மாதிரி அடாப்டேஷன் ஆகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் தீர்க்கதரிசி சொல்ற அந்த எவாலுவேஷனை குறிச்சு இப்படி சொல்றாரு தீர்க்கதரிசி. பாருங்க ஐயா, ஏனென்றால் ஒரு பறவையானது தேவனது ஒரு பறவையாக உண்டாக்கி இருந்தது, பறவையாகவே இருந்து வருகிறது. அது பறவையிலிருந்து வேற எதுலயும் என்ன பண்ணல, மாற கிடையாது. சயின்ஸ் என்ன சொல்றது, பறவையிலிருந்து என்ன ஆயிடுச்சு, பறவையிலிருந்து என்னவா மாறிடுச்சு, அது பேர்ட்ல இருந்து மேமலா மாறிடுச்சு, பால் ஊட்டுற இனமா மாறிடுச்சு. இப்போ பறவைக்கும் அதாவது பேர்ட்ஸ்க்கும்
அனிமலுக்கும் சென்டர்ல ஒரு காமனான ஒரு லிங்க் இருக்குது. அது என்ன லிங்க் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன, உங்களுக்கு தெரிஞ்ச காமனா டெய்லி நைட்ல நீங்க பாக்குற, அது பேர்டுன்னு சொல்ல முடியாது, அது அனிமல்னு சொல்ல முடியாது. அது மாதிரி காமன் லிங்க் ஒன்னு இருக்கு. என்னங்க அது? ஒவ்வால். ஒவ்வால நீங்க மேமல்லையும் சேர்த்த முடியாது, பேர்ட்லயும் சேர்த்த முடியாது. ஆனா பறக்கும். ஆனா அது குட்டி போட்டு பால் கொடுக்கும், முட்டையிடாது. அது பேர்டையும் அனிமலையும் இந்த சென்டர்ல இருக்கிற ஒரு இது தேவோட கிரியேஷன். தீர்க்கதரிசி சொல்றாரு, தேவன் எல்லா படைப்புகளையும் ஒன்னோட ஒன்னு லிங்க் ஆகிற மாதிரி தான் படைச்சாரு தவிர, மனுஷன் சொல்ற மாதிரி ஒரே செல்ல இருந்து எவாலுவேட் ஆகல. நான் சொல்ல பாருங்க, டோட்டல் அமீபா ஒன் செல் ஸ்பீஷிஸ், அதுல இருந்து அமீபால இருந்தோ இல்ல பாக்டீரியால இருந்து எவாலுவேட் ஆகி வர கிடையாது. அப்படி இல்ல தேவன் ஒன்னொன்னையும் தனித்தனியா கிரியேட் பண்ணாருன்றார் தீர்க்கதரிசி. நான் தான் காட்டுறேன். ஆனா அந்த செப்பரேட் ஸ்பீஷிஸ் காலப்போக்குல சாபத்துக்கு அப்புறம் எவாலுவேட் ஆச்சு. ஐட்டா குள்ளமா அந்த உடலை இப்ப பார்த்தா இந்தியன்ஸ் வந்து டார்க் ஃபேஸஸா இருக்கிறாங்க இல்லைங்களா? இப்போ அதே போல டால் பீப்பிள், ஷார்ட் பீப்பிள், இதெல்லாம் ஏன் வருதுன்றத குறிச்சு நான் சர்ப்பத்தை குறிச்சு பார்க்கும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு. அது ஏன் அப்படி வந்துச்சு அப்படி சொல்லி, சர்வே ஆஃப் ஃபிட்டர்ஸ்ன்றத குறிச்சும் அப்படின்னு சொன்னா ஃபிட்டான பர்சன்ஸ் ஓவர் கம் பண்றதை குறிச்சு நான் உங்களுக்கு அந்த விஷயத்த காட்டுறேன். உங்களுக்கு எப்படி இது எப்படி அது பிரியுதோ அதே போல பயாலஜிக்கலே அது ஏன் அந்த காரணம் இனிமே பாக்குறோம். ஒரு கருப்பான ஒரு வெள்ளையான ஆண், ஒரு வெள்ளையான பெண், அவங்க மேரேஜ் ஆகும்போது அந்த பிறக்கிற குழந்தை வெள்ளையா பறக்கணும். ஒரு சில ஒரு சில சூழ்நிலைகள் அந்த குழந்தை வந்து கருப்பா பறக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின் போது ஜீன் சேஞ்சிங் அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. பட் இதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப உங்களுக்கு புரிஞ்சு இல்லைங்களா? தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, படைக்கும் போது தேவன் பறவையெல்லாம் படிச்சாரு. அது என்ன பண்ணலங்க, பறவையில இருந்து வேற ஒரு இதா பரிணமிக்க இல்ல. ஆனா அந்த பறவைக்குள்ளே இருக்கிற குணநலங்களும் நோய்களும் மற்ற விஷயங்களும் அது என்ன பரிணமிச்சிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மனுஷன் எப்படி கலர் சேஞ்சிங் ஆயிருக்கிறான், இடம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கலர் சேஞ்சிங் ஆயிருக்கிறான். இன்னொன்னு மனுஷன் அப்படி இருக்கிறதுக்கான காரணமும் பீஸ்ட் பிளட் மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது, சர்பன் பிளட் மிக்ஸ் ஆயிருக்கிறதுனால அது கொஞ்சம் மாறி இருக்குது. ஆனால் இப்ப ஆப்பிரிக்கன் லைன் ஒரு மாதிரி இருக்கும், இந்தியன் லைன் ஒரு மாதிரி இருக்கும். ஆப்பிரிக்கன்ல இருக்கிற எலிபென்ட் ஒரு மாதிரி இருக்கும். ஆப்பிரிக்கன் யானைகளுக்கு தந்தம் பெருசா இருக்கும், இந்தியன் யானைகளுக்கு கம்மியா இருக்கும். இந்தோனேஷியன்ல இருக்கிற அதே மத்த யானைகளுக்கு கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். டிஃப்ரெண்டான ஒரே யானை தான். யானை எவ்வளவு வெயிட் ஆகி என்னவா இல்லைங்க, அது யானை எவ்வளவு வெயிட் ஆகி குதிரை ஆயிடல. யானைக்குள்ளே கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து காலத்துக்கு தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு, அந்த எவாலுவேஷன் எப்படி பாருங்க. குரங்காகவே குரங்காக இருந்து வருகிறது, ஒரு மனிதனும் மனிதனாகவே இருந்து வருகிறான். ஆனால் அது கீழே பாருங்க முக்கியமா. இப்பொழுது உங்களுக்கு தெரியுமா, தேவன் பூமிக்கு வந்த போது ஒரு ஆதியில் பூமியின் அனைத்து நின்றிருந்த போது விஞ்ஞானிகள் வலியுறுத்த நினைக்கின்றது போல முதலாவது ஒரு வேளை தலைப்பிரட்டை, தவளை, தேரை போன்றவற்றின் ஆரம்ப நிலையான ஒரு பூச்சி இன்செக்ட்னா ஒரு பூச்சி பாத்தீங்க சொன்னா தவளை மாதிரியே இருக்கும். ஆனா பூச்சிக்கு தவளைக்கு ஒரு லிங்க் இருக்கு. தயவு செஞ்சு கவனிங்க ப்ளீஸ். தேவன் ஒரு தலைப்பிரட்டை உண்டாக்கினார், அதன் பிறகு மீனை உண்டாக்கினார், பிறகு வேற ஒன்றை உண்டாக்கினார். தவளைக்கு முன்னாடி தலைப்பிரட்டை. தவளை பாத்தீங்க சொன்னா அது சின்ன வயசுல மீன் மாதிரியே இருக்கும். அதே தமிழ்ல என்ன பண்றாங்க, தலைப்பிரட்டைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ அது லிங்க் இருக்குது, ஃபிஷ்க்கு அதுக்கு லிங்க் இருக்குது. அது வளரும்போது வேற ஒண்ணா மாறுது. இப்ப தேவன் படைக்கும் போது அப்படிதான் படிச்சிருக்காரு. ஆனா இது எவாலுவேஷன் மூலமா தவளை மீனா மாறல, மீன் தவளையா மாறல. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்ப தேவன் படைக்கும் போது ஒரு செட் ஆஃப் ஸ்பீசிஸ தொடர்ந்து லிங்க்ல இருந்து ஸ்டார்டிங் ஒரு செல்ல இருந்து மனுஷன் வரைக்கும் எவாலுவேட் ஆகாத கடைசியா இருக்கிற மனுஷன் தேவன் இப்போ ஒரு செல் உயிர்ல இருந்து அவர் சாயில இருக்கிற மனுஷன் வரைக்கும் அப்படி படிச்சார். ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் வச்சு தான் படிச்சாரு. தேவன் படைப்பு இல்லாம ஒரு ஆர்டர் அது வரல, எவாலுவேட் ஆகி வரல. அதான் தீர்க்கதரிசி சொல்ல வர்றாரு. நான் ரொம்ப நேரத்தை கடத்துல உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, திரும்ப இந்த செய்தியை நீங்க கேளுங்க, உங்களுக்கு புரியும். ஒரே உயிரிலிருந்து எல்லாம் தோன்றாமல் ஒவ்வொன்றும் தனித்தனியே சிருஷ்டிகளாக வந்தன என்று விசுவாசிக்கிறேன். இப்போ ஒரு செல் அமீபால நிறைய விஷயங்கள் இருக்கு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்ப நீங்க செல் பயாலஜியை பாத்தீங்க சொன்னா, செல் பயாலஜி குறிச்சு நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எப்படி தேவன் படிச்சு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற செல், அந்த செல் ஆர்டர் வந்து ஒரு கம்பெனி மாதிரி இயங்குதான். இந்த செல் பயாலஜி நீங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் ஒரு நாள் உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு ஒரு செல் இருக்கு இல்லைங்களா, நமக்குள்ள நம்ம எப்படி இருக்கோம், செல்களால் ஆயிருக்கிறோம். அந்த செல்கள் தான் என்ன பண்ணுங்க, செல்லா சேரும் போது டிஷ்யூ உருவாகுது, டிஷ்யூலாம் சேர்ந்தா மஷூல் உருவாகுது இல்லைங்களா. இதுதான் வந்து எலும்புகளாவது, கண்ணா, காலா, நமக்குள்ள இருக்கிற ஒரு
ஆர்கன்ஸா மாறுது. ஆனா இதெல்லாமே சேர்ந்து ஒரு சின்ன ஒரு தாய தகப்பன் மத்தியில உள்ள இருக்கிற ஒரு சின்ன ஜீன்ல இருந்து வருது, வருதா இல்லைங்களா? ஒரு சின்ன உயிர்ல இருந்து வருது, ஒரு செல், சின்ன செல். அதான் என்ன வருது, அதான் ஸ்டெம் செல். ஸ்டெம் செல்ல குறிச்சு நம்ம பார்த்திருக்கிறோம். ஸ்டெம் செல்லா வந்து அது ஒன்னு ரெண்டா உடைஞ்சு 2 4 மாறுது, மாறி அதுதான் மதர் ஸ்டெம் செல்ஸா இருக்குது இல்லைங்களா? அது செல்ஸ் ஜாஸ்தியாவ நம்ம பாக்குறோம். இந்த குழந்தை பிறக்கும் போது 3வது மாசம் 4வது மாசம் பார்க்கும்போது என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் இந்த செல்ஸ் செல் டிவைடிங் நடந்து ஒரு மேஜர் செல்ஸ் எல்லாம் மாறி நீ முதுகெலும்பா மாறு, நீ கண்ணா மாறு, நீ முடியா மாறு, நீ காலா மாறு சொல்லி டிவைட் பண்ணி அப்புறம் ஒரு பெரிய ஹியூமனா மாறுது. அவனுக்குள்ள செல் பிளாக்ஸ் உருவாகுது. இதான் வந்து நார்மல். இந்த செல்லுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, அநேக விஷயங்கள் உள்ள வந்து டிஎன்ஏ இருக்கு, டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க, டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க. டிஎன்ஏ இருக்குது, ரைபோசோம் இருக்குது, உள்ள இருக்கிற குரோமோசோம் விஷயங்கள் இருக்குது, அதே போல ஜீன் இருக்குது. டிஎன்ஏ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ஒரு செல்லு கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு, கண்ணுக்கே தெரியாது அந்த செல்ல நமக்குள்ள ஏறக்குறைய 10 பில்லியன் ஒரு மனுஷன் ஏறக்குறைய, நான் சொல்றது கம்மி ஜாஸ்தி இல்லை, 10 பில்லியன் செல்ஸ் இருக்கும் மனுஷனுக்குள்ள டெய்லியும் இருக்குதான். அப்ப ஒரு செல்லுக்குள்ள இருக்கிற அந்த அந்த டிஎன்ஏவை 2 மீட்டர் இருக்குதான். காணக்கூடாத செல்ல இருக்கிற டிஎன்ஏ வந்து வயர் மாதிரி சுத்தி வச்சிருக்கு, அது 2 மீட்டர் இருக்குது. அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ எல்லாம் எடுத்தா சோலார் சிஸ்டத்தை சுத்தி வரலாமா, அவ்வளவு லென்த் இருக்குமா. அப்போ என்ன செல் பயாலஜியை குறிச்சு எக்ஸ்பிளைன் பண்றது என்ன சொன்னாங்கன்னா, செல்லு தானே நம்ம டிவைட் ஆகி ஒரு மனுஷன் மாறுறது, பெருசா அவனுக்கு எனர்ஜி மற்ற விஷயங்கள்லாம் வருது இல்லையா? அது எப்படி இருக்குதுன்னு சொன்னா ஒரு ஃபேக்டரி மாதிரி இயங்குதான். கரெக்டா ஒரு ஃபேக்டரியில கன்வேயர் இருக்கும், உங்களுக்கு தெரியும், ப்ரொடக்ஷன் டீம் இருக்கும், பர்ச்சேஸ் டீம் இருக்கும், மேனேஜர் மார்க்கெட்டிங் டீம் இருக்கும், மேனேஜர் டீம் இருக்கும், சப்ளையர்ஸ், இது மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஃபேக்டரி மாதிரி இயங்குதான். அது தற்செயலா ஏதோ ஒண்ணு எவாலுவேஷன் தியரி மாதிரி இப்படி வந்து அப்படி வர கிடையாது. பெர்ஃபெக்ட்டா ஒரு ஃபேக்டரி மாதிரி இயங்கிட்டு இருக்குதான், உள்ள அவ்வளவு டெக்னாலஜிஸ் இருக்குதான். அப்ப இது கிரியேட்டர் இல்லாம படைக்க முடியாது அப்படின்றார் செல் பயாலஜிஸ்ட் ஒருத்தர். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப ஒரு செல்லே இப்படி இருக்கும் பட்சத்தில் இது எல்லாமே இன்னொன்னு எவால்வேட் ஆகி வந்தது கிடையாது. தேவன் ஒன்னொன்றையும் தனித்தனி அவரோட அனந்த ஞானத்தின் மூலமா சிருஷ்டித்தார். பாருங்க, ஒரே அணுவிலிருந்து தோன்றாமல் ஒவ்வொன்றும் தனித்தனியே சிருஷ்டிகளாக வந்தன என்று விசுவாசிக்கிறேன். ஆகவே அப்படியாக ஒவ்வொரு உயர்ந்த வகைகளாக வந்து கொண்டே இருந்தன. பிறகு கடைசியாக வந்த ஒன்று பூமியை அனைத்து நின்று கொண்டிருந்த ஒன்றை பிரதிபலித்தது. பாருங்க பிரதமர், இப்படி என்ன ஒரு அருமையா சொல்ற, கடைசியா ஒரு செல்லிருந்து தேவன் எல்லாத்தையும் சிருஷ்டித்துக்கொண்டே வந்தார். சயின்ஸ் சொல்ற மாதிரி அது எவால்வேட் ஆகிட்டே வரல. தேவன் ஒரு செல் அமீபாவை படிச்சார், 2 செல் உயிர்களை படிச்சார், பாக்டீரியாஸை படிச்சார், வைரஸை படிச்சார், அதுக்கப்புறம் ரெப்டைல்ஸ் இன்செக்ட்ஸை படிச்சார், பூச்சிகளை படிச்சார், ஊரும் பிராணிகள், பாம்புகள், பல்லி இதெல்லாம் படிச்சார். அதுக்கப்புறம் மீன்களை படிச்சார், மீன்ல பறவையினங்களை படிச்சார், அங்கிருந்து பறவையினங்கள் படிச்சார், அப்புறம் மிருகஜீவங்களை படிச்சார், அதுக்கப்புறம் குரங்கினங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியா வந்திருக்கிற ஒரு மேஜர் கிரியேஷன் எதுன்னு சொன்னா ஹியூமன் ஹோமோசேபியன்ஸ் இல்லைங்களா, நம்ம தான் அது இல்லைங்களா. இப்ப பண்ணி சொன்னா ஒரு செல் உயிரில் படிச்சுனே வந்து அவர் ஆதியில தேவன் பூமி மேல என்னங்க தண்ணீர் இருந்துச்சு இல்லையா, தண்ணீர் மேல யார் அசைவாடி கொண்டிருந்தது, தேவன். தீர்க்கதரிசி விதமா இதை சொல்றார், எப்படி சொல்ற, பூமியை கட்டி அணைத்து கொண்டிருந்தாரா பரிசுத்தாவி, இப்படி சொல்றார். ஒரு தாய் கோழி வந்து தன் முட்டைகள் மேல அடை காத்து கொண்டிருந்தது போல அடை காத்து கொண்டிருந்தாரு. நான் இந்த கிரியேஷன் பார்ட்டுக்குள்ள போகல, நல்லா கவனிங்க. இப்போ தேவன் இப்படி படிச்சுட்டே வந்தவர் எப்படி சொல்றாருன்னு சொன்னா, இப்படி படிச்சுட்டே வந்த இவர் கடைசியா ஒரு ஸ்பீசிஸ் படைக்கிறார், அதான் மனுஷன். அந்த ஸ்பீசிஸ் எப்படின்னு சொன்னா பூமியை கட்டி அணைத்து கொண்டிருந்த தம்மை போல ஒன்ன படிச்சாருந்தார். பாருங்க, அப்படியா ஒவ்வொரு உயர்ந்த வகைகளாக வந்து கொண்டே இருந்தன சிருஷ்டித்தல். பிறகு கடைசியாக வந்த ஒன்று எது, ஹியூமன்ஸ், மனுஷங்கள். அவங்க எப்படி இருந்தாங்க, பூமியை அணைத்து கொண்டிருந்த ஒன்றை பிரதிபலித்தது. பூமியை அணைத்து கொண்டிருந்தது எது, பூமியை அணைத்து கொண்டிருந்தது எதுங்க, அவர் சுத்தாவி. அப்படி இருந்தான்னு சொன்னா அவர் எப்படி இருந்தான்னு சொன்னா அவர் தனக்கான ஒரு சரீரத்தை உண்டு பண்ணி கொண்டாரா இல்லையா, நம்ம பார்த்தோமா இல்லைங்களா, அவர் தனக்கான ஒரு சரீரத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தார். அதான் லோகோஸ் உடைய பிரீவியஸ் தியாஃபினி அது இல்லைங்களா, புரிஞ்சா இல்லைங்களா. அவர் தான் ஒரு தேவன் தன்னைங்க, எல்லை இல்லாத தேவன் தன்னை எல்லைக்குள்ளாக தன்னை என்ன பண்ணாருங்க, வடிவமைத்து கொண்டார். அதுதான் லோகாஸ்னு சொல்றோம்
அததான் என்ன சொல்றோம், லோகாஸ். தன்னைத்தானே என்னங்க ஒரு சிருஷ்டியா தன்னை, சரி சிருஷ்டின்னு சொல்லக்கூடாது, தன்னை ஜெனிப்பித்து கொண்டார். ஜெனிப்பித்தல் சொன்னாங்க இன் ரிவீலிங் ஹிம்செல்ஃப் ஃப்ரம், அவருக்குள்ள இருந்து தன்னை என்னங்க வெளிப்படுத்தி கொண்டார், தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். எங்க இருந்து? அந்த மகத்தான ஆல்மைட்டி பவர்ல இருந்து தன்னை என்ன பண்ணாருங்க, தன்னை ரிவீலிங் ஹிம்செல்ஃப், தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது. ஆமென். நல்லா கவனிங்க. அப்போ அது வெளிப்படுத்தி கொண்டு அது மூலமா சிருஷ்டிப்பாரு. ஒரு சில அமைப்பு வந்து படைச்சு வந்து கடைசியா ஒண்ணு என்ன பண்ணாரு, அவர் படைக்கிறார். அந்த கடைசியா ஒண்ணு தன்னை வெளிப்படுத்துறதா இருந்துச்சு. ஆமென். பாருங்க, பிறகு கடைசியாக ஒன்று ஒன்று பூமியை அணைத்துக் கொண்டிருந்த ஒன்றை பிரதிபலித்தது. அது தேவனாகும். அது காட், God himself, தேவன் தாமே. இப்போது இது உண்மை என்று நிரூபிக்கும் வகையில் தேவன் மாம்சமான போது இயேசு கிறிஸ்துவா இருந்தார். ஒரு மனிதன் பாருங்கள். ஆகவே அது ஒரு தூதன் அல்ல, மனிதன். ஆகவே அவரையே பிரதிபலித்தது. ஆமென். பாருங்க பாருங்க, அது கீழே முக்கியமான விஷயம். ஊரும் பிராணிகள் போன்றவர்கள், சிறு மிருக ஜீவன்கள் இவ்வுலகில் தோன்ற செய்வதற்காக அவர் கிரியை செய்ய ஆரம்பித்த போது ஊரும் பிராணிகள், இது என்னங்க, ரெப்டைல்ஸ், சிறு மிருக ஜீவன்கள், ஸ்மால் பீஸ்ட், மற்ற விஷயங்கள், புரிதுங்களா உங்களுக்கு? அவைகள் பெரியவைகள் சிருஷ்டிக்க தொடங்கினார். முடிவில் சிங்கம், புலி, கரடி போன்ற பெரிய மிருகங்களை படைத்தார். பின்பு குரங்குகள், வாலில்லா குரங்கு, ஏப்ஸ் ஃபேமிலி தான் அப்படின்றாங்க. மனுஷன் கூட ஏப்ஸ் ஃபேமிலி வச்சிருக்கிறாங்க. பாடி ஏப்ஸ் தான் நம்முடைய ஆன்செஸ்டர்னு சொல்லி எவாலுவேஷன் தியரி சொல்லுது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நாம அப்படி சொல்ல, நம்மளுடைய ஆன்செஸ்டர் காட் தான். நம்மளுடைய ஆன்செஸ்டர், நம்மளுடைய பெரிய ஃபர்ஸ்ட் ஆன்செஸ்டர் யாருங்க? காட், ஜீசஸ் கிரைஸ்ட் தான். நம்ம அங்கிருந்து அவருக்குள்ள தான் வந்தோம். அவருடைய தன்மையை பிரதிபலிக்கிறவங்களா இருந்தோம். லோகோஸ் தான், லோகோஸ் இஸ் அவர் ஆன்செஸ்டர், நம்மளுடைய மூதாதையர். மூதாதையர்னா என்ன சொல்லுவாங்க? கடுதல் ஏன் எழுத்தாருன்னா முத்தாத்தா, பித்ருகுழு. அது தாத்தா, முத்தாத்தா, கலேபுரி தாத்தா. அதான் அந்த வம்சாவளியர் சொல்லுவாங்க. ஒன்றிலிருந்து மற்றொன்று தோன்றுவதற்கு பரிணாம வளர்ச்சி அல்ல, அது எவாலுவேஷன், முழுவதுமே சிருஷ்டிப்பு தான். அந்த எவாலுவேஷனை எப்படி வச்சிருக்காரு? அந்த எவாலுவேஷன் மாதிரி தான் தெரியும், ஆனா ஒன்னோட கனெக்டா வச்சிருக்கிறாரு அந்த தீர்க்கதரிசி. அவன் இப்பொழுது பூமியில் பரிபூர்ணமான ஒன்று தோன்றினது, அதுதான் மனிதன். அந்த மனிதன் அவருடைய சாயலை அவர் கண்டார். அவன் அவரை கண்டபோது தன் சிருஷ்டிகரை பிரதிபலிப்பவனாய் காணப்பட்டான். அதுதான் இந்த எவாலுவேஷன் எப்படி வந்திருக்குது. இப்ப எதுக்காக சொல்றோம்? சர்ப்பத்துக்காக. மனுஷன் எங்க வேறுபடுறான்றத குறிச்சு நான் காட்டுறேன் உங்களுக்கு. சர்ப்பத்தை குறிச்சு காட்டும் போது அவன் மனுஷன் ஒரு இடத்துல சின்னதா வேறுபடுறான். பாருங்க, அங்கே தான் தாவர ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொன்னா பாட்னி என்னங்க, சயின்டிஸ்ட், ஆராய்ச்சியாளர், ரிசர்ச்சர், விஞ்ஞானி, கிறிஸ்தவன், இவைகள் ஒன்றோடு ஒன்று முரண்பட்டு கொள்வதில்லை. எங்க இந்த எவாலுவேஷன்ல வர்ற இந்த லிங்க தீர்க்கதரிசி காட்டுறாரு பாருங்க. யாருங்க, யார் காட்டுறது? 7th கோர்ஸ் எஜுகேஷன் படிச்ச 7வது படிச்ச தீர்க்கதரிசி இப்ப ஏற்பட்ட விஷயங்களை தீர்க்கதரிசி பேசுறார். யோசிச்சு பாருங்க. ஏன்னா எலைஜா மினிஸ்ட்ரி என்னங்க, எல்லா லூஸ் சென்ஸ் உலகத்தோடு வந்த எல்லா ரகசியம், தேவன் ரட்சிப்புக்கு மீட்புக்கு சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் என்ன பண்ணுங்க, அவர் பண்ணும். ஆமென். பாருங்க, நீங்கள் ஒரு மனிதனை பார்க்கும் போது அவன் தேவனுடைய சாயலாக இருக்கிறான் என்று கூறுகிறோம். துவக்கத்தில் இது தேவனுடைய சாயல் அல்ல, இது பிராணிகளின் சாயல், ஜீவிகளின் சாயலாக இருக்கிறது. பரியாணங்கள் இவ்விதமாய் வாதம் செய்கின்றனர். அவர்கள் கூறுகிறபடி சங்கிலி தொடர் பரிணாமத்தில் நம்பிக்கை கிடையாது. சங்கிலி தொடர்னா செயின் லிங்க் எவாலுவேஷன்ல ப்ராஃபிட்னா இல்ல, பிலீஃப் கிடையாது. செயின் லிங்க் எவாலுவேஷன் கிடையாது. செயின் லிங்க் கிரியேஷன் இருக்கு, அதுல ஒரு எவாலுவேஷன் தெரியுது. தேவனை எவாலுவேஷன் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணார். பரிணாமிச்சது மாதிரி லிங்க் இருக்குது. ஒன்னொன்னு லிங்கோட படைக்கிறார் தேவன். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா மனுஷனே அப்படிதான் பண்றான். மனுஷனே அவனுக்குள்ள இருக்கிற மெட்டீரியலை வச்சு என்னங்க ஒரு எவாலுவேஷனான சயின்ஸ் உற்பத்தி பண்றான். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா ஃபர்ஸ்ட் ஒரு போன் உண்டாக்கணும், ஃபர்ஸ்ட் ஒரு போனை உண்டு பண்ணி பட்டன் போனை உண்டாக்கணும். அதுல இருந்து எடுத்து வந்து இன்னைக்கு இருக்கிற ஆண்ட்ராய்டை உண்டு பண்ணல. அந்த ஃபர்ஸ்ட் போனுக்கும் இன்னைக்கு இருக்கிற நம்ம ஆண்ட்ராய்டு போனுக்கும் இருக்குல்ல, ஆண்ட்ராய்டு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த போனுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் இருக்குது இல்லையா? அப்ப அவனுடைய தாட்டுமே எவாலுவேஷன் பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்றான். அதுல இருந்து அதே பரிணாமம் கிடையாது. அதுல இருந்து புது விஷயத்த தனித்தனியா கொஞ்சம் மாத்தி என்ன பண்றான் மனுஷன், கிரியேட் பண்றான். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இதுதான் தேவனும் அவருடைய ஞானத்தினால் அப்படிதான் என்ன பண்ணிருக்காருங்க வச்சிருக்கிறார தவிர
அதுவே தானா எவாலுவேட் ஆக கிடையாது. இப்போ இதுதான் அவங்க சொல்றதுக்கு சயின்ஸ் சொல்றதுக்கும் நம்ம சொல்றதுக்கும் லிங்க் வேறுபடுது இல்லைங்களா? என்னங்க செயின் லிங்க் எவாலுவேஷன்ல தீர்க்கதரிசி நம்பிக்கை கிடையாது. செயின் லிங்க் கிரியேஷன்ல நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? சங்கிலி தொடர் படைப்பிலே நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அது எவாலுவேஷன் மாதிரி தெரியுது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஏன்னா அந்த எவாலுவேஷன்ன்றது பிளட் ஒன்னா வருது, பாக்குறதுக்கு ஒன்னா வருது மட்டும் கிடையாது. நான் சொன்னேன் 7 விதமான வெர்ச்சுஸ் குணாதிசயங்களை வச்சுதான் ஒரு ஃபேமிலின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, செட் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஃபேமிலி, கிங்டம், இதே போல என்னங்க பைலோஸ், இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லணும் இல்லைங்களா? இதெல்லாம் என்னங்க அதுக்குள்ள இருக்கிற ஒரு மிருகத்துக்குள்ள இருக்கிற அந்த 7 குணாதிசயங்களை வச்சுதான் அதே போல இருக்கிற இன்னொரு மிருகத்தை சேர்த்து ஒரு ஃபேமிலி வைக்கிறாங்க. அது மாதிரி 30 மிருகங்கள் இருக்கு. 30 மிருகங்களுக்கும் இந்த 7 செட்டை எதை இது டிக்காச்சுன்னு சொன்னா அது ரெண்டும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. புரிஞ்சா இல்லைங்களா? இந்த மாதிரிதான் இங்க சகலமும், அதாவது ஒரு ஜீவனிலிருந்து வருகிறது என்பது, ஆனால் ஒன்றிலிருந்து தான் விருத்தியாகி வந்தோம் என்று நம்புகிறோம். விருத்தியாகினா ஒன்னே தான், காட் தான் அந்த ஒரு செல்லும் தான். அதே போல கொஞ்சம் திருப்பி அவருடைய ஞானத்தினால 2 செல்லா படைக்கிறார், 3 செல்லா படைக்கிறார், அமீபாவா படைக்கிறார், பங்கஸா படைக்கிறார், பாக்டீரியாவா படைக்கிறார், வைரஸா படைக்கிறார். அதுக்கப்புறம் காணக்கூடாத நுண்ணுயிரிகளா இல்லைங்களா? மைக்ரோ பயாலஜி இல்லைங்களா? மைக்ரோ ஸ்பீஷிஸ படைக்கிறார். அதுக்கப்புறம் பாம்புகளை, பறவைகளை, பள்ளிகளை, இது மாதிரி பக்கத்துல இங்க படைக்கிறார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நிச்சயமா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனாகி விருத்தியாகி வந்தோம். மனிதன் இன்னொரு மனிதனாகி விருத்தியாகி வந்தோம். எஸ், கரெக்ட் தான். இப்போ அதுதான் நான் உங்களுக்கு காட்டினேன். இப்போ பாருங்க, அது கடைசியா இன்னொரு விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு. இப்போ தேவன் பூமிக்கு வந்த போது ஆதியிலே பூமியின் மீது அனைத்தும் நின்றிருந்த போது விஞ்ஞானிகள் வலியுறுத்த நினைக்கிறது போல முதலாவது ஒருவேளை ஒரு தலைப்பரட்டை வந்திருக்க கூடும். ரெப்டை அடுத்த காரியம் வேற ஏதாவது உண்மையான கிறிஸ்துவ பரிணாம கொள்கை வளர்ச்சியில் விசுவாசம் கொண்டிருக்கிறேன். உண்மையான கிறிஸ்துவ பரிணாம வளர்ச்சியில் விசுவாசம் கொண்டிருக்கிறேன் நான் அப்படின்றார். அவையெல்லாம் ஒரே உயிர் அணுவிலிருந்து வந்தவை என்று நான் விசுவாசிப்பதில்லை அப்படின்னு சொன்னா செயின் லிங்க் எவாலுவேஷன் நம்புறதுல, ஆனா கிரியேஷன் செயின் லிங்க் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த பிளட் என்ன ஆகுது, கனெக்ட் ஆகுது, லிங்க் ஆகுது. இப்ப அப்படி எவாலுவேஷன் நடந்துச்சு சொன்னா மனுஷன் ஏறக்குறைய என்னங்க 20 லட்சம் 30 வருஷம் மனுஷன் இருக்கிறான்னு சொல்லி சயின்ஸ் தியரி சொல்லுது, எவாலுவேஷன் தியரி சொல்லுது. அதுல இருந்து மனுஷன் எவாலுவேஷன் ஆகலையே. நம்ம அப்படி நம்பல. மனுஷன் 6000 வருஷங்களா மனுஷன் தேவன் சிருஷ்டித்து இல்லைங்களா? மனுஷன் தேவன் சிருஷ்டித்து 6000 வருஷங்கள் சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். அது என்னங்க மனுஷனும் மிருகமும் என்ன பிளட் லைன்ல ஒன்னாயிருச்சு இன்னைக்கு. அதனாலதான் மனுஷனுடைய பிளட்ல மிருகத்துடைய பிளட் அந்த சிம்பான்சிக்கும் மனுஷனுக்கும் சென்டர்ல இருக்கிற மிஸ்லிங்களுடைய பிளட் மனுஷனுக்குள்ள இருக்கிறதுனாலதான் சயின்ஸ் என்ன சொல்லுது சொன்னா மனுஷன் அதோ இது மனுஷன் எவாலுவேட் ஆயிருக்கிறான். ஏன்னா மிருகத்துடைய ரத்தம் மனுஷனுக்குள்ள இருக்குது, பிளட் மனுஷனுக்குள்ள இருக்குது, அது கூட குணாதிசயம் உள்ள இருக்குதுன்னு சொல்லி மனுஷன் ஒரு எவாலுவேட் ஆன ஒரு ஸ்பீசிஸ்ன்றான். அப்படி நம்ம நம்புறது கிடையாது. அப்படி அது எவாலுவேட் ஆயிருந்தா மனுஷன் எதுவும் எவாலுவேட் ஆகலையே, வேற ஒரு மிருகமா மாறலையா? மனுஷன் இருக்கிறதுலே 5000 கிரியேஷன் மனுஷன் இருக்கிறான். அவன் மனுஷன் தேவனை பிரதிபலிக்கிறான். அதுக்கு மேல ஒரு ஜீவன் இல்லவே இல்லை. தேவன் தான் இருக்கிறதுலே மகத்தானவர். அவரை வெளிப்படுத்துறவரா மனுஷன் இருக்கிறான். ஆமென். பாருங்க, பிறகு கடைசியாக வந்த ஒன்று பூமியை அனைத்து நின்று கொன்ற ஒன்றை பிரதிபலித்தது, அது தேவனாகும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இதுதான் உங்களுக்கு நான் காட்டினேன். நான் பரிணாம வளர்ச்சியை நம்புகிறேன். ஒருவேளை முதலாவது காரியமாக வெறும் ஒளியும் வெறுமையாகவும் எரிமலை வெடிப்பும் தவிர வேறொன்றும் இருக்கவில்லை. தேவன் கட்டிடம் கட்ட ஒரு மகத்தான கான்ட்ராக்டராக இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள். முக்கியமான விஷயம் பாருங்க. அப்ப அங்கிருந்தே தேவன் என்ன பண்ணான்னு சொன்னா பூமியில ஃபர்ஸ்ட் தேவன் எதை உண்டாக்குனான்னு சொல்லி நான் நம்புறேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் தேவன் உண்டு படிச்சார். எலிமெண்ட்ஸ் தெரியலீங்களா உங்களுக்கு? எலிமெண்ட்ஸ் சொன்னா இரும்பு, மெக்னீசியம், இதெல்லாம் எலிமெண்ட்ஸ் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் அவர் படிச்சது ஆட்டமை படிச்சார். ஆட்டம்ல இருந்து எது வந்துச்சு? மாலிகுல் வந்துச்சு. மாலிகுல் இருந்து எது வந்துச்சு? எலிமெண்ட் வந்துச்சு. எலிமெண்ட்ல இருந்து என்ன வந்துச்சு? நம்ம பாக்குற மேட்டர் இந்த விஷயங்கள்லாம் வந்துச்சு. அப்ப இது எல்லாமே இப்ப மனுஷனே கூட ஒரு மேட்டர் தான். மனுஷனே கூட என்ன இருக்கிறான்? ஒரு மேட்டரா இருக்கிறான். மனுஷனுக்கு உயிர் வேணா, அதுக்குள்ள இருக்கிற உயிர் இருக்கிறதுனால என்ன இருக்குது? அவன் என்ன ஒரு ஹியூமன், ஒரு ஸ்பீஷிஸா இருக்கிறான். அது உயிரில போனா வெறும் மேட்டர் தான், மனுஷன் ஒரு பொருள். இதுக்குள்ள 16 வகையான மூலக்கூறுகள் வச்சிருக்க தீர்க்கதரிசி இங்க சொல்றாரு. என்ன ஒரு மேஜரான விஷயம் சொல்றாரு. பூமி ஒழுங்கின்மையும் எருமையும் இல்லாம இருந்துச்சு, ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்துச்சு. அந்த நேரத்துல பூமியில என்ன ஆச்சு? எல்லா விதமான எலிமெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படியா இருக்குது? ஒரு ஆட்டம்ஸ்ல இருக்குது. இந்த ஆட்டம்ஸ் தான் தேவன் என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் சிருஷ்டித்தை தான் நாம் நம்புறோம், விசுவாசிக்கிறோம். இப்போ இந்த பூமியில வச்சிருக்கிற பொட்டாசியம் அது தனி எலிமெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பீரியாடிக் டேபிள் ஒண்ணு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பீரியாடிக் டேபிள் சொன்னா தனிம வரிசை அட்டவணைன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு கவனிங்க ப்ளீஸ். பீரியாடிக் டேபிள்னா தனிம வரிசை அட்டவணைன்னு சொல்லுவாங்க.
அதை 3 வித மனுஷன் படிச்சு இதெல்லாம் பிரிச்சிருக்கிறான். இதெல்லாம் கிரியேஷன்ல இருக்கிற விஷயம் தான். ஏதோ இவரு பிசிக்ஸ் எடுக்கிறாரு, கெமிஸ்ட்ரி எடுக்கிறாரு நினைக்காதீங்க, பயாலஜி எடுக்கிறாரு நினைக்காதீங்க. எல்லாம் வார்த்தையில இருக்குது. எல்லாம் சீல்ஸ் முன்னாடி வெளிப்பட்ட ரகசியங்கள் தான் நான் விசுவாசிக்கிறது எல்லாமே. அதெல்லாம் சீல்ஸ் எனக்கு புரிவதெல்லாம் உங்களுக்கு புரியும். இது சயின்ஸ் உங்களுக்கு புரியும். நீங்க படிச்ச மாடர்ன் சயின்ஸ் உங்களுக்கு புரியும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பாருங்க, இப்போ எலிமெண்ட் நீங்க பாக்குறீங்க. எலிமெண்டா என்னங்க? அயன் ஒரு எலிமெண்ட் இல்லைங்களா? இப்போ அயன் ஒரு எலிமெண்ட். இப்போ இந்த பொருள் அயனால உண்டாயிருக்குது. இது எது? இதோடைய மூல எலிமெண்ட் எது? இரும்பு இல்லைங்களா? இப்போ இது பிளாஸ்டிக், இது பிளாஸ்டிக். இது என்னங்க? இந்த பொருள், இந்த ஒரு மேட்டர் பிளாஸ்டிக்கால ஆயிருக்குது, பிளாஸ்டிக்ன்ற எலிமெண்டால ஆயிருக்குது. இது மாதிரி வெவ்வேறு எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த எலிமெண்ட்டுடைய மூலமே எதுன்னு சொன்னா ஒரு ஆட்டம் தான் நான் சொன்னேன். அப்ப இந்த எலிமெண்ட்டுக்கு தனி ஃபேமிலி இருக்குமா இல்லையா? புரிஞ்சா இல்லைங்களா? அப்ப இத மேஜரா 3 ஸ்டேட்டா பிரிச்சிருக்காங்க இந்த எலிமெண்ட். இந்த அது பேர் என்ன சொல்றோம்? பீரியாடிக் டேபிள். இந்த பயாலஜிக்கலா சொன்னா இல்லைங்களா? உங்களுக்கு பயாலஜிக்கல் சொன்னா இல்லைங்களா? என்ன சொன்ன? கிங்டம் கிளாசிபிகேஷன், குடும்ப அட்டவணை சொன்னா இல்லைங்களா? இது மிருகஜீவன ஸ்பீஷிஸ்க்கு. அதே போல உயிர் இல்லாத தனிமங்கள் பூமியில பாக்குற ஒரு விஷயத்துக்கும் மனுஷன் பீரியாடிக் டேபிள் பிரிச்சு வச்சிருக்கான். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஆர்கான், நியான், எக்ஸான் இதெல்லாம் என்ன இருக்குது? அதே போல யுரேனியம் இதெல்லாமே தனிமங்களா இருக்குது. புரிஞ்சுங்களா? இப்ப அணுகுண்டு உருவாக்குறாங்க இல்லைங்க, அணுகுண்டெல்லாம் இருந்தாங்க. யுரேனியம் 235 அணுகுண்டை உருவாக்குறாங்க. அதே போல கோல்டு இருக்கு இல்லையா? அது ஒரு எலிமெண்ட் தான், அது ஒரு தனிமம் தான். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இத 3 ஸ்டேட்டா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு என்ன? கேஸ், சாலிடு, லிக்விட் 3ஆ பிரிச்சிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? கேஸ், சாலிடு, லிக்விட் 3ஆ பிரிச்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த 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 எலிமெண்ட்ல இருக்கிற பார்ட் தான் இந்த சரீரத்துல இருக்குது. பாருங்க, லிங்க் பாருங்க. உயிரில்லாத அந்த எலிமெண்ட்ஸ்க்குள்ள அந்த எலிமெண்ட்ஸால தான் மனுஷன் ஆக்கப்பட்டிருக்கிறான். ஆனா மனுஷனுக்கு அதுக்கு என்ன டிஃபரெண்ட் சொன்னா, இப்போ இந்த மரத்துக்கு இதுல இருக்கிற அயன் பார்ட் நமக்கு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தெரியுமா உங்களுக்கு? தலைவலிக்குது, டாக்டர் கிட்ட போனீங்க சொன்னா என்னங்க? தலைவலிக்குது, மற்றும் உங்களுக்கு அயன் கண்டென்ட் கம்மியா இருக்குது சொல்றாங்க இல்லைங்க. அயன் அங்க இருக்குது, எப்படி பாடியில இருக்கும் அப்படின்னா, அயன்ன்றது பொதுவான எலிமெண்ட். தேவர் என்ன பண்ணாரு? பூமியில இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று பண்ணி இந்த சரீரத்தையும் 16 வகையான மூலக்கூறுகளை வச்சு மாலிகுல்ஸ் வச்சு படிச்சிருக்கிறார். புரிஞ்சா இல்லைங்களா உங்களுக்கு? அப்போ அந்த மாலிகுலை வச்சு ஒரு ஷேப்பை கொண்டு வந்து அதுக்கு ஜீவனை கொடுத்தாரு. அப்பதான் மனுஷன் உண்டானா. ஜீவனை கொடுத்தது மட்டும் இல்ல, அதுக்கு ஒரு சோலை கொடுத்தார். நான் அந்த காட்ட போறேன் உங்களுக்கு. ஒரு சோலை கொடுத்தார். இப்ப மற்ற ஜீவன்கள் எல்லாமே அப்படிதான் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆக்கப்பட்டிருக்கிறோம். தனிம வரிசை அட்டவணை பீரியாடிக் டேபிள் நீங்க போட்டு பாருங்க. பீரியாடிக் டேபிள் வரும். அந்த பீரியாடிக் டேபிள்ல இருக்கிற ஏறக்குறைய நமக்குள்ள அநேக விதமான விஷயங்கள் இருக்கு. விட்டமின் சி, அது டி இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அயன், கால்சியம், புரோட்டீன். புரியுதுங்களா உங்களுக்கு? இது எல்லாமே என்ன இருக்குது? ஒரு எலிமெண்டா இருக்குது. இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்றது? தேவன் பூமி மண்ணெல்லாம் சரத்தை உண்டு பண்ணார். ஆனா நமக்குள்ள இருக்கிற சோல் பார்ட் அவருக்குள்ள இருக்கிற குணாதிசயம். ஆமென். புரிஞ்சா இல்லைங்களா? இப்ப இதுதான் இங்க சொன்னேன். இப்போ மகத்தான அவர் ஒரு கான்ட்ராக்டர் சிறு கூறுகளாக பிரிக்கப்பட்ட தம்முடைய பாகங்களை கட்டும் போது அவர் எப்போதுமே தம்முடைய எல்லா பொருட்களையும் ஒழுங்காக வைக்கிறார். அதான் மனுஷன் உண்டு மிருகங்களை உண்டு பண்ணும்போது இப்போ கிரியேஷனுடைய அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிருக்கிறோம். தேவன் எப்பேற்பட்ட ஒரு பெரிய எப்படி இருக்க என்னங்க? ஒரு டிசைனர் பாருங்க, ஒரு நேர்த்தியான டிசைனர். இப்போ நம்ம இருக்கிறோம், நமக்குள்ள அநேக மூலக்கூறுகள் இருக்குது இல்லையா? 16 எலிமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா? தயவுசெய்து புரியுங்க. 16 எலிமெண்ட்ஸ் சேர்த்து மனுஷன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். நிறைய விஷயங்கள் இன்னும் ஜாஸ்தி இருக்கலாம், சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கலாம். இப்ப மனுஷனுக்கு ஒன்று சத்து குறையும் போது அந்த எலிமெண்ட் அடைய ஃபுட்டை நம்ம சாப்பிடுவது வந்துருது இல்லைங்களா? அப்ப இது எல்லாமே எங்க வந்திருக்கும்? அந்த மூலக்கூறு தனி அனிமங்கள் இருந்து வந்திருக்கும் இல்லையா? கவனிக்கிறான் இல்லைங்களா? நான் கொஞ்சம் பிசிக்ஸ் கிளாஸ் மாதிரி போவோம், எல்லாரும் பயாலஜி மாதிரி போவோம். தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு புரிய வைக்கிறத நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. நல்லா கவனிங்க. இப்போ தேவன் என்ன பண்ணாரு சொன்னா, அவருக்கு ஒரு நாலேஜ் இருந்துச்சு. அவருக்கு ஒரு என்ன இருக்குது? ஒரு இன்ஜினியர், மாடர்ன் இன்ஜினியர், கிரியேஷன் இன்ஜினியர். அவர் என்ன பண்ணாரு சொன்னா, மனுஷன் உண்டாக்கணுமா, மனுஷன் இப்படி இருக்கணும்னு சொல்லி அவருக்கு தாட்ல ஒண்ணு இருக்கு. அப்ப என்ன பண்ணாரு சொன்னா, கால்சியம் எடுத்தார். பூமியில பாருங்க, கால்சியம் எடுத்தார், அயனை எடுத்தார், அதை எடுத்தார், இதே எடுத்தார், பொட்டாசியம் எடுத்தார். எடுத்து ஒரு ரெடி பண்ணார். இதெல்லாம் இந்த இருக்கணும் ரெடி பண்ணி அப்போ ஒரு சரீரமா மாறிச்சு. அப்ப அதுல என்ன பண்ணாரு? புரோட்டீன் எடுத்தாரு, சேர்த்து அந்த ஜீவனை கொடுத்தாரு. இப்ப மனுஷனானா. ஆனா லிட்டரலா இந்த பாடி எங்க வந்துச்சு? டோட்டல் எலிமெண்ட்ஸ்ல வந்துச்சு. அதே போல மனுஷனா போல இன்னைக்கு பூமியில சொன்னால மனுஷன் கண்டுபிடிச்சிருக்க 13 லட்சம் ஸ்பீஷிஸ் இருக்குன்னு சொன்ன இல்லையா? இன்னும் கண்டுபிடிக்க முடியாத அநேக ஸ்பீஷிஸ் இருக்குன்னு சொன்ன. எல்லாமே இந்த பூமியில இருக்கிற மண்ணால ஆக்கப்பட்டவைகள். எல்லாமே ஸ்டார்டிங் தேவன் ஆட்டம் விழுந்த ஸ்டார்ட் ஆச்சு. ஆமென். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? வெளியே இருந்தது பாருங்க. அதுக்கு அதான் நான் சொல்றேன். தேவன் பூமியை சுற்ற செய்த போது கால்சியம், பொட்டாஸ், பெட்ரோலியம் போன்ற மற்ற எல்லா வகையிலும் சிருஷ்டிக்கிறார். ஃபர்ஸ்ட் அதான். இன்னும் டீப்பா சொல்லணும்னு சொன்னா ஆட்டம்.
அவர் சரியாக அப்பொழுது நம்முடைய சரீரங்களை பூமியில வைத்திருந்தார். பூமியில வச்சிருந்தார். எப்படி வச்சிருந்தார்? தனித்தனியா வச்சிருந்தார். பொட்டாசியமும் அதுவும் இதுவும் இருந்துச்சு. தேவனோட சிருஷ்டிக்கிற மாறும்போது அவருக்குள்ள என்ன பண்ணாரு? இப்போ ஒரு வீடு இன்ஜினியர் பார்க்கும்போது கல் எங்கேயோ இருக்கும், சிமெண்ட்டுக்கான அந்த எலிமெண்ட் எங்கேயோ இருக்கும், வாட்டர் எங்கேயோ இருக்கும். இந்த செவர் இருக்கு, இந்த செவருக்குள்ள எத்தனையோ கல் மலைகள் இருக்கு, மண் இருக்கு இல்லைங்களா, கலர் நிறமிகள் இருக்கு, பிளவர்ஸ் இருக்கு, இதெல்லாம் இந்த செவத்துக்குள்ள இருக்கு. எப்படிங்க இதெல்லாத்தையும் தனியா இருந்துச்சு ஒண்ணு சேர்த்தும் போது என்னங்க ஒரு பிளாக்கா உருவாகி இருக்கிறோம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்ப அந்த மாதிரி தேவன் என்ன பண்றாரு? அவர் ஞானத்தின் மூலமா இப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு ஆரிஜின் எலிமெண்ட் இருக்கு. ஆரிஜின் எலிமெண்ட்னா மூல தனிமம் இருக்கு. மூல தனிமம் அதான் ஆட்டம். புரிஞ்சுங்களா? இதை தேவன் அவரு கிரியேட் பண்ணி அதுல இருந்து சப் டிவிஷன்ஸ் படிச்சிருக்காரு. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த கிரியேஷன்ல. நான் இன்னும் ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸை குறிச்சு பேசவே கிடையாது. மனுஷனை குறிச்சு பேசி கொண்டிருக்கிறேன் சப்பத்தை பேசுறதுக்காக. ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸை குறிச்சு நம்ம பேசணும்னா அநேக விஷயங்களை பேசணும். புரியுதுங்களா உங்களுக்கு? டார்க் மேட்டர், என்னங்க டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஆன்டி எனர்ஜி, கிராவிட்டி, ஆன்டி கிராவிட்டி, பிளாக் ஹோல், நெபுலா, இந்த விஷயங்கள்லாம் பைபிள்ல இருக்குது. எல்லாம் காட்ட முடியும் நான் பைபிள்ல உங்களுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப நெபுலா இந்த எல்லா விஷயங்களும் எப்படி இருக்குதுங்க. அதே போல யூனிவர்ஸ் இருக்குது, parallel verse இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? parallel verse தீர்க்கதரிசி சொல்றாருல, இங்க மரிக்கிற மரத்தை பாத்தீங்க சொன்னா எங்கயோ மரிக்காத இன்னொரு இதை காட்ட இன்னொரு மரம் எங்கயோ ஒரு இடத்துல இருக்கணும்ன்றாரா இல்லைங்களா? parallel verse. இப்ப இந்த சரீரம் ஒண்ணு இருக்கு, இந்த சரீரத்தை உள்ளடக்கக்கூடிய இங்க ஒரு சரீரம் வேற இடத்துல இருக்குது. அந்த டைமென்ஷனல் சேஞ்சில் அது காணப்படுது. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் ஒரு நாள் ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்ற காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். இது சிருஷ்டிப்பின் வல்லமை புரிந்து கொள்ள முடியும் நம்மளால. சிருஷ்டிப்பின் வல்லமையை புரிந்து கொள்ள முடியும். சிருஷ்டிக்க நம்மளுடைய சிருஷ்டிகர் எப்பேற்பட்டவர்களை உங்களால புரிந்து கொள்ள முடியும். எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க பிசிக்ஸ்ல காட்ட முடியும். ஆமென். பாருங்க அது கீழே. அடுத்தது அவர் சரீரம் வைத்தார். வெளியிலே வந்தது என்ன? அநேக மலர்களும் தாவரங்களும் இருந்தன. பூமியின் தூளிலிருந்து பறவைகள் பறந்து வெளியே வந்தன. அதன் பிறகு மிருக ஜீவன்களும், கடைசியாக தேவனுடைய சாயலில் ஒரு மனிதன் மேலே வரும் மட்டுமாக தொடர்ந்து உயர்வான 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 ஜீவன்களுக்கு வந்து கொண்டிருந்தன. அதை காட்டிலும் மேலான ஒன்று வரவே இல்லை என்பது வினோதமான ஒன்று ஏதோ ஒன்றாக இல்லையா? அதற்கு மேலான எதுவுமே வர முடியாது. என்ன திருப்பதி சொல்றார்? மனுஷனுக்கு அடுத்த எவால்வேஷன் ஸ்பீசிஸ் கிடையாது. ஏன்னா உச்சகட்டமா கிரியேட்டரை அவன் வெளிப்படுத்தத்தக்கதாக இருக்கிறான். அதனாலதான் பிசாசு கண்டுபிடிச்சான், மனுஷனுக்கு கீழா இருக்கிற ஒரு மிருகத்தையும் மனுஷனை இணைச்சு ஒரு ஹைபிரிட் ஸ்பீசிஸ மனுஷன் கொண்டு வந்துட்டான். அது தாறுமாறானது. அதனாலதான் தேவன் கோவப்படுத்து பூமியை மீண்டும் அழிக்கிறார். அப்படி வந்த ஒரு விஷயம் சொன்னா மனுஷன் அதாங்க சர்ப்ப சீடா இருக்குது உள்ள. நான் பேஸ் விஷயங்களை சொல்லி இருக்கிறேன் இன்னைக்கு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? புரிஞ்சா இல்லைங்களுக்கு? பாருங்க, இது பரியாமம் போன்று இருக்கிறது, மனிதனை போன்று இருக்கிறது. தன் பரியாம வளர்ச்சியினூடாக வருகின்ற எந்த ஒரு சிருஷ்டியும் மனிதனோட ஒரு உயர்ந்த ரக சிருஷ்டியாக ஒருபோதும் வர முடியாது. மனுஷன் எத்தனை நாள் கூட மனுஷனுக்கு மேல ஒரு எவாலுவேஷன் கிடையாது. தேவனுடைய எவாலுவேஷன் மெத்தட்ல மனுஷன் வச்சிருக்கார். ஆனா இது எல்லாத்தையும் இன்னும் டீப்பா பண்ணா ஒரு ஆட்டம்ல, பூமியில, கல்ல, மண்ல, இதெல்லாமே ஆமே. ஆனா ஜீவன் மட்டும் கடைசியா தனக்குள்ள இருந்து கொடுத்தாரு அவரு. ஆமே, கிரியேட்டருக்குள்ள இருந்து வந்துச்சு அதெல்லாமே. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம், மூணாவது விஷயம் என்ன, ரெண்டு காரியங்கள் பார்த்தா முக்கியமா இல்லைங்களா? எப்படி இந்த எவாலுவேஷன் கிரியேஷனுக்குள்ள கிரியேஷன்ன்ற காரியத்தை குறிச்சு நம்ம பார்த்தோமா இல்லைங்களா? இப்போ மெயினான இன்னொரு லிங்க் இங்க ஓபன் ஆகுது. அந்த லிங்க் தான் என்ன வருதுன்னு சொன்னா, நல்லா கொண்டீங்க, சர்ப்பம். அதான் நம்ம என்னங்க ஆரம்பத்துல இருக்கிற மிருகத்தை பார்த்தா கடைசியில இருக்கிற மிருகத்தை பார்க்க முடியும். புரியுதுங்களா? அந்த மிருகம். இப்ப அதுதான் இது எல்லாத்துக்கான காரணம். இந்த சர்ப்பம் தான் சயின்ஸ் தேடிக்கொண்டிருக்கிற மிஸ்லிங்க். அதே போல கிறிஸ்துவ உலகம் தேடிக்கொண்டிருக்கிற மிஸ்லிங்க் அதுதான். பாவம் அந்த இடம் அதுதான். பாவம் வெளிப்பட்ட இடமும் அதுதான். ஆமென். சர்ப்பம் உயிரியலில் காணாமல் போன இணைப்பு மிஸ்லிங். பயாலஜி இல்ல, பயாலஜி உயிரியல்ல காணாமல் போன இணைப்பு அதுதான். ஆரிஜின்ல ஸ்பீசிஸ்ல காணாம போன இணைப்பு அதுதான் தீர்க்கதரிசி. சர்ப்பம் மிருகத்தின் முத்திரை, பரிணாம வளர்ச்சி. இப்பொழுது மனிதனுக்கு அடையாளம் இதுதான் தீர்க்கதரிசி சொல்றாரு. முக்கியமான விஷயம் பாருங்க. மிஸ்லிங். ஆதியில் சர்ப்பமானது ஊர்ந்து செல்லும் ஒரு பாம்பாக இல்லை என்பதை இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள். அவன் மனிதனுக்கு அடுத்த காரியமாக இருந்தான். மனிதனுக்கும் மிருகத்துக்கும் இடையே காணாமல் போன இணைப்பை கண்டுபிடிக்க ஆயிரக்கணக்கான வருடங்களாக விஞ்ஞானம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. நான் தான் சொன்னேன், சர்ப்பன்றது என்னன்றதை குறிச்சு சின்ன லைன் வச்சு நான் முடிக்கிறேன். இப்போ நம்ம என்னங்க எவாலுவேஷன் இன் கிரியேஷன் எப்படி இருக்குது? அது என்ன சொன்னா செயின் லிங்க் எவாலுவேஷன்ல நம்பிக்கை வைக்கல. செயின் லிங்க் கிரியேஷன் இருக்குது, அது எவாலுவேஷன் போல இருக்குது, அவ்வளவுதான். தவிர
ஏன்னா ஹையர் கிரியேஷன் யாருன்னு சொன்னா ஹியூமன். ஏன்னா ஹியூமன் தாங்க he reflect the கிரியேட்டர். காட் என்ன பண்றாங்க, ரிஃப்ளெக்ட் பண்றான். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அவனோட கீழான அடுத்தபடியான கீழான ஒரு கிரியேஷன் தான் என்னவா இருக்கும் சார், சர்பண்டா இருக்குது. ஏமேன். அதுல இருந்தா நாங்க அதுதான் பிசாசு தெரிந்து கொண்டா. நான் நெக்ஸ்ட் வீக் பார்க்கும்போது சர்ப்பன்றது என்ன, அது எப்படி மிஸ்லிங்க் ஆச்சு அப்படின்றத குறிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது இந்த சர்ப்பத்தை தொடங்கக்கூடிய ஆதியாகமம் 1, 2, 3 அதிகாரங்கள் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குது. நான் ஒரு சில விஷயங்களுக்கு எப்பவுமே மூலமொழிக்கு போவோம் இல்லைங்களா, மூலமொழியிலிருந்து எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, அநேக செய்திகளை சொல்றாரு. சர்ப்பத்தின் வித்துன்ற செய்தியெல்லாம் தீர்க்கதரிசி சொல்றாரு. அது எப்படி மிருகமா இருந்துச்சுன்றதை குறிச்சு, அது எப்படி இன்னைக்கு எப்படி மனுஷ ரத்தத்தோட கலந்து இருக்குது என்று சொல்லி இப்ப சொல்றாரு. அந்த சர்ப்பத்துடைய வழித்தோட 2ஆ பிரிஞ்சிருக்குதுன்றத குறிச்சு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதை நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். நான் இந்த பேசின காரியங்களை திரும்ப சின்ன ரீகால் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. ஏற்கனவே என்னென்ன காரியங்கள் குறிச்சு நம்ம பேசணும், எப்படி பரிணாம வளர்ச்சி, எப்படி படைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி இல்லைங்களா, எப்படி இன்னைக்கு பயாலஜிஸ்ட் எல்லாம் எப்படி பிரிச்சிருக்கிறாங்க ஃபேமிலிய, எப்படி சொல்லி 7 கிங்டம்ஸா பிரிச்சிருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? 7 கிங்டம் ஃபேமிலி என்னங்க ஸ்பெசிபிகேஷனா கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க இல்லைங்களா. அது எல்லாமே எப்படி வந்துச்சுன்னு சொன்னா ஒன்னோட ஒண்ணு லிங்கா இருக்குது. எவாலுவேஷன் தியரி மூலமா பிரிச்சு இருக்கிறாங்க. அப்படி பிரிக்கல. நம்ம எப்படி வச்சிருக்கிறோம், கிரியேஷன் மூலமா கிரியேஷன் தியரியை நாம் நம்புறோம், விசுவாசிக்கிறோம். ஆனா அது எவாலுவேஷன் போல செயின் லிங்க் இருக்குது. செயின் லிங்க்ல கிரியேஷன் இருக்குதுன்னு சொல்லி. செயின் லிங்க்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? செயின் லிங்க்னா என்னங்க, ஒன்னோட தொடர்பு. அதனாலதான் சயின்ஸ் சொல்லுது லிங்க் ஆகுது. அப்ப ஒரு மிருகத்தையும் ஜீனை என்ன பண்ணுவோம், மிக்ஸ் பண்ண முடியும். கழுதையும் குதிரையும் மிக்ஸ் பண்ணி கோவேறு கழுதை உண்டு பண்ணா. இப்ப இது மாதிரி எல்லா மிருகத்தையும் லிங்க் பண்ணிட்டு மனுஷன் என்ன சொல்றான், அப்பா இது லிங்க் ஆகுது, பிளட் லிங்க் ஆகுது, இது வந்துச்சு. இப்ப மனுஷனுக்கும் ஒரு ஆன்செஸ்டர் வேணும், சிம்பான்சிக்கு ஒரு ஆன்செஸ்டர் வேணும், ஏப்ஸ் அதுதான் அப்படி சொல்றான். ஆனா மனுஷனுக்கும் அது அவன் கண்டுபிடிக்காம போறதுக்கான காரணம் தான் சொன்ன உங்களுக்கு. மனுஷனுக்கும் ஏப்ஸ்க்கும் மனுஷனுக்கும் சிம்பான்சிக்கும் சென்டர்ல ஒரு லிங்க் தான் சர்பன்ட். அது பைபிள்ல வந்தா ஆதியாகமம் 3ல வந்தா சீல்ஸ்ல வந்து அந்த ரகசியம் புரியும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணாங்க, குணாதிசயங்கள் அடிப்படையில் பிரிச்சு வச்சிருக்கான். ஆனா தேவன் எல்லாத்தையும் என்ன பண்ணாருங்க, கீழே பூமியில எலிமெண்ட், பூமியில மிருக ஜூன்கள்ல இந்த மண் மூலமா அது கீழே இருக்கிற ஆட்டமஸ் மூலமா தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அது மூலமா என்னங்க எலிமெண்ட் பீரியாடிக் டேபிளை குறிச்சு நம்ம பார்த்தோம். அதெல்லாம் தேவன் அவருடைய அனந்த ஞானத்தை வெளிப்படுத்துது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் சீல்ஸ் கீழே வரும்போது சர்ப்பத்தின் வித்து எப்படி கடைசியா போய் சபை காலங்கள் ரைட் பண்ணா கடைசியா எப்படிங்க டோட்டல் மேன்கைண்ட் மனித குலத்தையும் அவனங்க பொல்யூட் பண்ணி போட்டான். பொல்யூட் என்னங்க, பொல்யூஷன் சொன்னா மாசுபடுத்தி போட்டான். தீர்க்கதரிசி சொல்றாரு அவன் மாசுபடுத்தின எல்லாத்தையும். டிரான்ஸ்ஃபார்மிங் பவர்ன்ற செய்தியில தீர்க்கதரிசி சொல்றான் எப்படி அவன் மாசுபடுத்தினான் அப்படின்னு சொல்லி. அதே போல விசுவாசத்தை மாசுபடுத்தி கடைசியில WCC கொண்டு போறதுக்கு பாக்குறான். ஆனா தேவன் திரும்ப பியூர் ஜீனை கொண்டு வராரு. ஜீன் எங்க இருக்குது, DNA-க்குள்ள இருக்குது. அந்த ஜீன் தான் நம்மளுக்கு குணாதிசயங்கள் நிர்ணயிக்குது. நான் எப்படி இருக்கணும், என் உருவம் எப்படி இருக்கணும், நான் எப்படி ஹைட்டா இருக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி தேவன் எப்படி வச்சாராம், ஜீனை வச்சாராம். அப்படின்னா அந்த ஜீன் யாருடைய ஜீன், தேவனுடைய ஜீன். அந்த ஜீவன் எங்க ஆத்மாவுக்குள்ள தேவனை வச்சிருக்கிறதுனால தான் நான் எப்படி நினைச்சேன்னு சொல்லி நான் வரல. நான் இந்த கைகள், கால்கள், என்னுடைய விரல்கள், என்னுடைய சத்தம் இதெல்லாம் நான் நினைச்சு வர கிடையாது இல்லைங்களா. என்னுடைய ஃப்ரீவில், என்னுடைய வில் கிடையாது. என்னுடைய ஃப்ரீ வில் அது. என்னுடைய உருவம் என்னுடைய ஃப்ரீ வில்லா, என்னுடைய ஆன்செஸ்டர் எனக்கு கொடுத்தது இன்ஹெரிட்டன்ஸ் அது இல்லையா. அது மாதிரி தேவன் நான் ஆத்மாவில் என்னவா இருக்கணும்னு சொல்லி அவர் ஜீனா வச்சார். இதை புரிஞ்சுக்கினாதான் உங்களை ப்ரீடெஸ்டினேஷன் புரிஞ்சுக்க முடியும். பெரிய மிஸ்ட்ரி இது இல்லைங்களா. நான் ஒருவேளை என்னுடைய சரீரத்தை நான் சாப்பிட்டு அதை நான் சரீரத்தை பெருசுப்படுத்த முடியும் இல்லைங்களா. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸை வச்சு ஏதாவது பண்ண முடியுமே தவிர என்னோட குணாதிசயத்தோ ஒரு லெவலுக்கு மேல என்ன பண்ண முடியும், மாத்துக்க முடியாது. ஏன்னா அது எனக்கு அப்படியே இன்ஹெரிட்டன்ஸா சுதந்திரமா என் தாய் தகப்பத்தின் மூலமா பிளட்ல DNA-ல ஜீனா கொடுக்கப்பட்டுச்சு. அதே போல ஆத்மாவில் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மாறிட முடியாது. அவன் ஆத்மாவுல தேவன் ஜீனை வச்சிருந்தாருன்னா, அவருடைய ஜீவன் அவனுக்கு ஜீனை வச்சிருந்தாருன்னா, அந்த ஜீனுக்குள்ள உருவாகிற மனுஷன் ஆத்மா மனுஷன் அவரே வெளிப்படுத்துற மனுஷனா இருப்பான். புரிஞ்சுங்களா? இங்கதான் என்ன வருது, ப்ரீடெஸ்டினேஷன் வருது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நான் இது வரைக்கும் பேசியிருக்கேன், நிறைய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பேசுன மாதிரி இருந்திருக்கும். ஆனா முக்கியமா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் யோசிச்சு பாருங்க, எப்படி தேவன் என்ன படிச்சார் மண்ணுல இருந்து. இதெல்லாம் நான் மண்ணு தான். இங்கிருந்து தேவன் என்ன பண்ணாருங்க, எடுத்து என்ன பண்ணாருங்க, எது சேர்க்கணும்னு சொல்லி அவர் என்னங்க மிகப்பெரிய நாலேஜ், இது என்னங்க காட். அவருக்குள்ள விஸ்டம், அனந்த ஞானம் படைச்சவர். அவர் என்ன பண்ணாரு, சருத்தை புட்டு பண்ணி கடைசி அந்த எவாலுவேஷன் மாதிரியே எல்லா ஸ்பீஷீஸும் என்ன பண்ணாருங்க சேஞ்சிங்லே படிச்சு கடைசியா அவரை பிரதிபலிக்கிற ஒரு என்னங்க அவருடைய ஜீனை கொண்டு வந்தார். அதாங்க மனுஷன் ஜீவ ஆத்மாவான தன் சாயல தன் ரூபத்தின்படியே மனுஷனை படைச்சார். அந்த பூமியோட கனெக்ட் பண்ணும்படிக்கு பூமியில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸை எடுத்து அவர் நினைச்ச எலிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு பாடியை ரெடி பண்ணி அதுக்குள்ள என்ன பண்ணாருங்க
ஜீவ சுவாசத்தை என்ன பண்ணாரு? ஊதுனார். மனுஷன் ஜீவ ஆத்மாவான. எப்படி வருது? ஃபர்ஸ்ட் அந்த மனுஷன் எப்படி இருந்தான்? ஒரு ஆவி மனிதனா இருந்தான் இல்லைங்களா? அதுக்கப்புறம் மண்ணான சாயலா இருக்கிறான். இந்த மண்ணான ஒரு சரீரம், அதுக்கு ஜீவன் இல்லாது. இப்ப தேவன் என்ன பண்ணாரு? இந்த ஆவி மனிதன் பார்ட் ஆஃப் த காட். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா இல்லைங்களா? அதுக்குள்ள ஒரு தியாஃபனி மனிதன், ஆவி மனிதன் இல்லைங்களா? அந்த தேவன் என்ன பண்ணாருன்னு சொன்னா, ஜீவசாஸ்திர ஊதுனார்னா என்ன அர்த்தம்னு சொன்னா லிட்ரல். நான் ஏற்கனவே சொன்னேன், பைபிள படிக்கும் போது ரீட் பிட்வீன் லைன்ஸ், அது வந்து எப்படி படிக்கிறது? வரிகளை படிக்கிறது கிடையாது. ஊதுனார்னா இந்த ஊதுனார் கிடையாது, அதை எடுத்து இதுக்குள்ள வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆவி மனிதனையும் உண்டாக்கின தன் சாயலான ஆவி மனிதனையும், லோகோஸை போல இருக்கிற அந்த மனிதனையும், இந்த ஹியூமன் பாடி மண்ணில் எடுக்கப்பட்ட மனிதனையும் என்ன பண்ண நினைச்சார். இப்போ தேவன் என்ன பண்றாரு சொன்னா, ஜீவ சுவாசத்தை ஊதுற ஜீவ ஆத்மாவானு சொன்னா, உண்டாக்கப்பட்ட அந்த ஆவி மனிதன், அந்த ஆவி மனிதனுக்கு ஒரு சாயல் இருக்குது. ஆத்மான தெரியுமா உங்களுக்கு? ஆத்மானா என்ன? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆவியுடைய சுவாபம். ஆத்மான தனிப்பட்ட எதுவுமே கிடையாது. ஆவி என்ற தனிப்பட்ட எலிமெண்ட் மாதிரி நம்ம சொல்லலாம், சரீரம் என்ற தனிப்பட்ட எலிமெண்ட் மாதிரி சொல்லலாம். ஆத்மான தனிப்பட்டதா கிடையாது. ஒரு ஆவிக்கு இருக்கிற சுவாபம் தான். உங்களுக்கு ஒரு ஆவி இருக்குது, எனக்கு ஒரு ஆவி இருக்குது, எனக்கு ஒரு சுவாபம், எனக்கு உங்களுக்கு ஒரு சுவாபம். ஆனா மிருக ஜீவனுக்கு அப்படி கொடுக்க கிடையாது. மிருக ஜீவனுக்கு ஆத்மா கிடையாது. நான் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆர்குமெண்ட் செய்தியில ஆச்சு, சர்ப்பத்துக்கு ஆத்மா இருக்குதுன்னு சொல்லி திருப்பதி சொன்னாருன்னு சொல்லி. நான் நெக்ஸ்ட் வீக் காட்ட போறேன், சர்ப்பத்துக்கு ஆத்மா இருந்துச்சா இல்லையா. அந்த ஆத்மா சர்ப்பத்துக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அது நிறைய விஷயங்களுக்கு வழிவகுக்கும். அது நீங்க நிறைய விஷயங்களுக்கு இடர்பாடு அமையும். ஆத்மான்றது ரட்சிப்பு சம்பந்தப்பட்டுச்சு, அது சர்ப்பத்துக்கு கிடையாது, மனுஷனுக்கு மட்டும் தான். அது மனுஷன் தான் விழுந்து போனா. புரிஞ்சா உங்களுக்கு? அதெல்லாம் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள லிங்க் ஆகுது. நெக்ஸ்ட் வீக் நாங்க உங்களுக்கு காட்ட போறேன். அப்போ தேவன் வந்து தன்னுடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை, அந்த ஆவி மனிதனை சரத்தோடு இணையும் போது, அந்த ஜீவ சுவாசத்தை ஊதும் போது ஜீவ ஆத்மாவான அந்த ஆவிக்கு ஒரு சுவாபம் இருக்குது இல்லையா, அதுதான் ஜீவ ஆத்மாவானவன். அப்படிதான் தேவனுடைய சுவாபம் கொண்ட மனிதனானான், மண்ணான மனிதனானான்றது அர்த்தம். நெக்ஸ்ட் டேக்கு அந்த மேக்ஸிமம் கர்த்தருடைய சித்தமான டைகிராமோட உங்களுக்கு காட்ட போறேன். எப்படி தேவன் ஃபர்ஸ்ட் பாடியை உண்டாக்குனார், அந்த சோல்ஃபுல் சரி அந்த தியாஃபனி பாடியை உண்டாக்குனார். ரெண்டும் சேர்க்கும் போது எப்படி? இது ஃபர்ஸ்ட் உயிர் தான். ஃபர்ஸ்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? உயிர் தான், ஆவி மனிதன் தான், பாடி தான். ரெண்டும் சேர்க்கும் போது அங்க என்ன சொன்னா, இந்த ஆத்மாவுக்கு ஒரு சுவாபம், இந்த சரீரத்து மூலம் சுவாபத்தை வெளிப்படுத்த முடியும். கரெக்டுங்களா? சரீரத்து மூலமா எப்படி வெளிப்படுத்துறார் தேவன்? தேவன் சுவாபத்தை வெளிப்படுத்துற வழி தெரியுமா? எப்படி வெளிப்படுத்துற? செயல் மூலமா. கரெக்டுங்களா? செயல் மூலமா அல்லாம தேவனால சாபத்தை வெளிப்படுத்த முடியுமா? உங்களால ஒரு ஆவியால சாபத்தை வெளிப்படுத்துற ஒரு செயல், அதுக்கு ஒரு பாடியை தேவன் யூஸ் பண்றாரு. கரெக்டுங்களா? புரிஞ்சா இல்லைங்களா பிரதர்? நல்லா கவனிங்க. தேவன் ஆதியில எல்லை இல்லாத தேவன் தன்னை வெளிப்படுத்துறதுக்கு லோகாஸ் ஒரு சரத்தை சிருஷ்டித்து கொண்டு அது மூலமா என்ன பண்ணாரு? வெளிப்படுத்துங்களா? ஒரு சரீரம் தேவைப்படுது சுவாபத்தை வெளிப்படுத்துறதுக்கு. அது ஆத்மா, ஜீவ ஆத்மாவது. அது மாதிரி தேவன் தன் சாயலின்படியே தன் ரூபத்தின்படி ஆதாமாவை படைக்கும் போது அது ஆவி மனிதனா இருக்கிறான். இந்த சரீரத்து மூலமா இந்த ஆவிக்குள்ள இருக்கிற சுவாபத்தை வெளிப்படுத்துறது தான் இருக்குது, பூமியில வெளிப்படுத்துறதுக்கு. அப்ப இந்த ரெண்டு பேரும் நினைக்கும் போது ஜீவ உயிருள்ள ஆத்மா, அப்படியே உயிருள்ள சுவாபமா இருக்குது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு சுவாபம் இருக்குது. ஆனா இந்த சுவாபம் என்ன பண்ணாது? நம்ம இயக்காம வெளிப்படாது. இயக்காம புரியுதுங்களா உங்களுக்கு? இயக்காம மீன்ஸ் நான் வந்து அதை வந்து ஒர்க் பண்ணாம, அதை மேனிபுலேட் பண்ணாம என்ன பண்ணாது? அந்த சுவாபம் வெளிப்படாது. தயவு செஞ்சு பாருங்க ப்ளீஸ். நான் மேனிபுலேட் பண்ணாம என்ன பண்ணாது? வெளிப்படாது. ஆனா ஜீவ ஆத்மாவானான்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, நம்ம ஜீவன் இருக்குது, ஒரு சரத்துக்குள்ள எடுத்து வைக்கும் போது அதுக்கு ஜீவன் இருக்கிறதுனால அந்த சுவாபம் வெளிப்படுது தானா. ஆனா இது தானா வெளிப்படாது. ஜீவிக்கிற ஏதோ இதை ஒர்க் பண்ணும் போது இதோட சுவாபம் வெளிப்படும். ஆனா நான் எப்படி இந்த சரீரம் ஜீவன் இல்லாம இருந்துச்சு மண்ணில் உண்டாக்கும் போது, அதுக்கு தேவன் என்ன பண்ணாருன்னு சொன்னா, இதுக்கு ஜீவ ஆத்மா ஆவி மனிதனை கொண்டு உள்ள வைக்கும் போது இந்த சரீரம் ஒரு சுவாபத்தை வெளிப்படுத்துறது, ஜீவ ஆத்மாவா வெளிப்படுத்துது. அது தேவனுடைய சாபமாகுது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட் வீக் அந்த டைகிராமோட எக்ஸ்பிளைன் பண்றேன். சர்ப்பம், மனுஷன் ரெண்டுத்துக்கு வேறுபாடு என்ன? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சர்ப்பமும் மனுஷனுக்கு இருக்க வேறுபாடு எங்க வந்துச்சு, சர்ப்பம் எப்படி இருந்துச்சுன்ற காரியங்களை நெக்ஸ்ட் வீக் நான் பார்க்கலாம். கர்த்தாமே ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவனங்களோடு கூட இருப்பார்கள். ஜெபிக்கலாம், எல்லாம் ஜெபிக்கலாம், எல்லா கண்களும் முடியலாம். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி. இந்த சாயங்கால வேலையில மீண்டும் ஒரு செய்யா கர்த்தாவே, நம்முடைய படைப்பின் ரகசியங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். அது எவ்விதமா இருந்துச்சு, இந்த படைப்பில அதன பரிணாமம், செயின் லிங்க் கிரியேஷன் எப்படி இருந்துச்சுன்றத குறித்து பார்த்தோம். அது ஆச்சரியமா இருக்குது ராஜா. எப்படி பூமியில எலிமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறீர், எப்படி இந்த மிருகஜீவன்களை தொடர் வரிசையில நீ படைத்திருக்கிறீர். அது அழகாக எங்களுக்கு எட்டாத ஞானமும் உயரமா இருக்குது ராஜா. எப்படி மிருகஜீவன்களை படைத்தீர், உயிருள்ளாத எல்லா காரியங்களை படைத்தீர். எப்பேற்பட்ட அனந்த ஞாபகம் உடையவர் நீர். கடைசியாக உண்மை கத்தாவை பிரதிபலிக்கக்கூடிய எங்களை நீர் படைத்திருக்கிறீர். நாங்கள் இந்த நாள்ல கத்தாவே
உங்களுடைய சாயை நாங்கள் எழுந்து போனோம். ஆனா மீண்டும் அந்த சீல்ஸ் ஓப்பன் ஆகும்போது உங்களுடைய சாயை தெரித்துக் கொள்ளும்படிக்கான செய்தியை கொடுத்திருக்கிறீர். அதுக்காக நன்றி. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதிங்க. இந்த செய்திக்கு கர்த்தாவே பங்குள்ளவர்களை பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்து இந்த செய்தி கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபைங்க. பலப்படுத்துங்க. நாளை நடக்க போற ஆராதனைகளுக்காக நன்றி ராஜா. பலப்படுத்துங்க கர்த்தாவே. இன்னுமாய் வெளிப்பாடுகள் நிரப்பி ராஜா. எங்களுக்குள்ள இது உலகத்தின் காரியங்கள்லாம் எடுத்து போட்டு நாங்கள் உங்களுடைய சுவாபத்தை வெளிப்படுத்தும் பிள்ளைகளாய் எங்களை கர்த்தாவே வெளிப்படுத்துங்க. அந்த செய்திகள் இன்னும் வெளிப்பாடுகளா நிரப்புங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க அப்பா. இயற்கையானது முதல் வேதாகமம் இருக்குது. அந்த இயற்கை மூலமாய் நீர் படைத்த காரியங்கள் மூலமாய் நாங்கள் நாங்கள் இந்த நாள்ல பார்த்தோம். அதற்காக கூட நன்றி. பலப்படுத்துங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.